நாம் இன்றைக்கு 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசிப்போம். आज हम दूसरा कुरिन्थियों दूसरा अध्याय के 11वें वचन को पढ़ेंगे. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசிப்போம். दूसरा कुरिन्थियों दूसरा अध्याय उसके 11 वचन को हम पढ़ेंगे. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. और इस वचन में पौलुस कहता है कि शैतान का हम पर दाव न चले. இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? நம்முடைய வாழ்க்கையில மோசம் போக வைக்கிறான். शैतान हमारे उस शरीर को, हमारे जीवन को बिगाड़ना चाहता है. அது எப்படி செய்கிறான் என்றால் தந்திரமாய் அவன் கிரியை செய்கிறான். और वो अपने युक्तियों के द्वारा उसे करता है. ஆகையால் பவுல் சொல்கிறார், அவனுடைய தந்திரங்களை நமக்கு தெரியாதவைகள் அல்ல. पौलुस कहता है कि हम उसके युक्तियों से अनजान नहीं है. ஒவ்வொரு நாளும் நம்மளை வஞ்சிக்க தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில அவன் கிரியை செய்ய हर பார்க்கிறான். दिन युक्तियों के द्वारा वो हमारे जीवन में काम करने की कोशिश करता है. சபையாக ஒவ்வொரு விசுவாசி நம்ம எப்படி இருக்கணும் என்றால், लेकिन कलीसिया के हमारे विश्वासी को कैसे रहना है? அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய அந்த எல்லாம் தந்திரமான டெக்னிக்கை நாம் அறிந்திருக்க வேண்டும். हमें शैतान के सारे युक्तियों को जानना जरूरी है. அவன் நம்ம ஜெயம் கொள்ள பார்க்கிறான், நம்முடைய வாழ்க்கை மேல் அதிகாரம் கொள்ள பார்க்கிறான். और वो हमारे जीवन पर वो अधिकार करना चाहता है. ஆனால் யார் அவன் மேல் ஜெயம் கொள்ளலாம்? और शैतान के ऊपर हम कौन जय पा सकता है? அவனுடைய அந்த தந்திரங்களை, அவனுடைய எல்லாம் அந்த காரியங்களை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, जो कोई शैतान के सारे कामों को, युक्तियों को जानता है, அவர்கள் மாத்திரம் அவனை மேற்கொள்ள முடியும், அவன் மேல் ஒரு ஜெயத்தை காண முடியும். केवल वही लोग शैतान पर जय पा सकते हैं. ஆனால் பவுல் சொல்கிறார், நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். और पौलुस कहते हैं कि हम इस बात को जानते हैं. நமக்கு தெரியாதவைகள் அல்ல, அவனுடைய அந்த தந்திரங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். कहते हैं कि हम शैतान के युक्तियों से अनजान नहीं है. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, पहला पत्रस 5वां अध्याय के 18 वचन में पढ़ते हैं. அவர் பேதுரு சொல்கிறார், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். और यहाँ पर पत्रस कहता है कि तुम ऐसे अच्छे बुद्धि के साथ रहो. விசுவாசிகளை பார்த்து கூட இதுதான் வார்த்தை என்னென்றால், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜாக்கிரதை இருங்கள். और वो विश्वासी को देखकर कहता है तुम सचेत हो और जागते रहो. உங்களுடைய எதிராளி அவன் பிசாசோ கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி வருகிறான். क्योंकि तुम्हारा जो विरोधी शैतान गरजने वाला सिंह के समान वो आता है. எவனை அழிக்கலாமோ, எவனை விழுங்கலாமோ, எவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில விலக்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். और वो किसके फाड़ खाने के लिए और किसे आत्मिक जीवन से निकालने के लिए वो कोशिश करता है. சொல்லுகிறார், நீங்க புத்தி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்க விழித்து இருங்கள். और इसलिए वो कहता है तुम सचेत रहो और जागते रहो. நல்ல தூக்கத்தோடு, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்ல குளிரும் இல்லாமல், और अपने आत्मिक जीवन में ना तो ठंडी या गर्म के बिना, ரொம்ப அசால்ட்டா இல்லாமல் எப்பொழுதுமே விழித்துக் கொள்ளுங்க. அவன் எப்படி வருகிறான், என்ன செய்கிறான் என்றால் கவனித்துக் கொண்டு இருக்க लेकिन வேண்டும். हर समय आपको जागते रहना और परमेश्वर के समय के लिए रुकना है. பிசாசு எப்படி வருகிறானா, क्योंकि शैतान कैसे आता है? ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் இருக்கிறான். शैतान जो है गरजने वाला एक सिंह के समान है. அப்போ கர்ச்சிக்கிற சிங்கம்னா அப்படி நினைக்க வேண்டாம், சத்தம் போட்டு அவன் ஒரு சிங்கத்தை போல சத்தம் உண்டாக்கி வருவான். तो गरजने का एक वाला सिंह, इसका मतलब ये नहीं कि वो आवाज कर आने वाला है. பிசாசுனா சாத்தான் பிடித்தவனா ஜனங்கள் வித்தியாசமா யோசிக்கிறார்கள். और आजकल लोग शैतान को अलग तरीके से सोचते हैं. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? और आप कैसे एक व्यक्ति के अंदर शैतान को ढूंढ सकते हैं? எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம், இவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? आप कैसे जान सकते हैं अगर किसी के अंदर शैतान है या नहीं? ஆட்டை கொடுக்கும்போது அவங்க சொல்வாங்க, இவனுக்குள்ள பிசாசின் ஆவி இருக்கு. अगर कोई व्यक्ति हिलने लग जाता है तो हम कहते हैं कि इसके अंदर शैतान है. ஆட்டம் கொடுக்கிற பிசாசை பார்க்கலாம், ஆட்டம் கொடுக்காத பிசாசு யாருக்குள்ள இருக்கிறதோ அதுதான் ரொம்ப பயங்கரமான பிசாசா இருக்கு. लेकिन जो हिलता है उससे बढ़कर जो नहीं हिलता उसके अंदर जो शैतान है वो और भी खतरनाक है. சிலர் நினைக்கிறாங்க, ஒரு கருப்பு சட்டை போட்டு இல்ல கருப்பு ஒரு வஸ்திரத்தை போட்டு பிசாசு வருவான். कुछ लोग सोचते शैतान जो है काले वस्त्र को पहन कर आता है. இல்ல 2 கொம்பு தெரிஞ்சா அப்போதான் பிசாசு, அவன் தான் ஒரிஜினல் பிசாசு. और 2 सिंह के साथ आएगा वही शैतान, वो सोचते हैं. இல்ல முடியெல்லாம் விரித்து அப்படியே அசைந்து அவன் இருப்பான் என்று ஆடிட்டு இருப்பான் என்றால் அவன் தான் சாத்தான். और अपने बालों को अगर वो हिलाता है तो वो शैतान हम समझते हैं. சிங்கம் எப்படி ஒரு அந்த மிருகத்தை பிடிக்கும் என்றால், लेकिन जो सिंह है वो कैसे दूसरे जानवरों को पकड़ता है? மிகவும் அது ஒரு ஒளிந்து இருக்கும், முதலாவது ஒளிந்து இருக்கும். वो सबसे पहले छुपा रहता है. எப்போ நல்ல நிலைமை, எப்போ நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்போ நான் அதை பிடிக்கலாம் என்று அதை கவனிக்கும். और वो रुका रहता है कि वो ठीक समय के लिए जब वो उसे पकड़ सकता है, பாயும் போது அதை பிடித்து அதை அப்பவே நான் கொன்று போட வேண்டும். और ताकि जब मैं आगे बढ़ूं तो तभी मैं उसे मार डालूं. பிசாசானவன் கொன்று போட அவன் வகை தேடி கொண்டு और இருக்கிறான். ऐसे जो शैतान वो मारने के लिए, नाश करने के लिए पीछे पड़ा है. எப்போ யார் எங்க வைத்து நான் கொன்று போட, எப்போ அழிக்கலாம், எப்போ விசுவாச வாழ்க்கையில நான் அவர்களை விலக்கலாம் என்று அவன் முயற்சி எடுக்கிறான். और वो हमेशा कोशिश करता है कि किसी को मैं आत्मिक जीवन से निकालूं और पीछे लेकर आऊं. பிசாசு சாத்தான் யாருக்கு விரோதமாய் அதிகமாய் கவனமாய் இருக்கிறான்? शैतान किस पर ज्यादा वो देता है, महत्व देता है? விசுவாசிகளுக்கு பின்னாலே அவிசுவாசிகள் क्या वो विश्वासी के पीछे पड़ा है कि अविश्वासी के पीछे? ஏனென்றால் அவிசுவாசிகள் ஏற்கனவே இருளிலே இருக்கிறார்கள். क्योंकि अविश्वासी
अविश्वासी तो पहले से ही अंधकार में है। அவர்கள் அந்த காலத்துல தேவன் அறியாமல் பாவ சேற்றில உளையான சேற்றில வாழ்ந்து वो கொண்டிருக்கிறார்கள். अंधकार में बिना परमेश्वर को जाने हो जीते हैं, அவர்களுக்கு அதிகமாய் அவனுக்கு கஷ்டம் கொடுக்க और வேண்டும். इसलिए शैतान को बड़ा नुकसान नहीं है। ஆனால் யாருக்கு பின்னால இருக்கிறான் என்றால் लेकिन शैतान किसके पीछे है? விசுவாசிகளை எப்படியாவது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கணும், வெளியே கொண்டு வரணும் என்ற அவன் முயற்சி वो எடுக்கிறான். हमेशा विश्वासी के पीछे पड़ता है कि उनको आत्मिक जीवन से कैसे भी निकाल दे। அவன் அவருடைய மகிமையான ஸ்தானத்தை இழந்தது போல எல்லா விசுவாசிகளும் அவருடைய ஸ்தானத்தை இழக்கணும் என்று அவன் முயற்சி எடுக்கிறான். जैसे शैतान ने अपने महिमा भरे स्थान को खो दिया, वो चाहता है कि हर एक विश्वासी भी अपने उस स्थान को खो दे। ஆகையால் பேதுரு சொல்கிறார், நீங்க எப்படி இருங்க என்றால் விழித்து எப்பொழுதுமே தெளிந்த புத்தியோடு நீங்க விழித்து இருங்க என்று और சொல்கிறார். इसलिए पतरस कहता है तुम सचेत हो और जागते रहो। யோபு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு நாள் கர்த்தர் அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார், अय्यूब पहला थे कि 7वें वचन में एक दिन उस शैतान को पूछता है, நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவன் காண்பிக்கவில்லை. जब उसने पूछा कि तू कहां से आ रहा है, तो शैतान ने कोई एक जगह को नहीं दिखाया। நான் தாராவில இருந்து வந்தே இல்ல மீராவில இருந்து வந்தே அப்படி சொல்லல. उसने ये नहीं कहा मैं धारावी मिरर से आया हूँ। அங்கதான் இருக்கிறேன், என் வீடு அங்கதான் இருக்குது அப்படி அல்ல. उसने ये नहीं कहा कि मैं मेरा घर यहाँ पर நான் है। பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்று அவன் वो कहता है சொல்கிறான். कि मैं इधर उधर घूमते फिरते आया हूँ, இன்னைக்கு பூமி எல்லாமே பிசாசின் வல்லமையில அதிகாரத்துல இருக்கிறது. और आज ये पृथ्वी भर शैतान के अधिकार में है। अंधकारத்துல அவன் அந்த இருளில வைக்க பார்க்கிறான். अंधकार में और उस अंधकार में रखना चाहता है। நம்மளே கர்த்தர் ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் लेकिन வைத்திருக்கிறார். आज जो उद्धार पाए लोगों को परमेश्वर ने एक ज्योति के रूप में रखा है, அவனும் ரொம்ப பிஸியான ஒரு மனுஷனை போல இருக்கிறான். और शैतान तो बहुत एक व्यस्त आदमी के समान है। எப்பொழுதுமே வேலை செய்கிறவனை போல இருக்கிறான். हमेशा वो काम करता रहता பூமி है। எங்கும் உலாவி அதை சுற்றி இருந்து நான் வருகிறேன் என்று वो சொல்கிறான். कहता है कि पृथ्वी भर में इधर उधर घूमते फिरते आया हूँ, ஆகையால் அதிகமாய் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். और इसलिए हमें आज बहुत ही सावधान होना है। எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல इफिसियों 6 अध्याय के 12 वचन में, எனக்கு சாத்தான் ஒரு ரூபத்துல ஒரு மனுஷனை போல நாம் பார்க்க முடியாது. और आज हम शैतान को किसी मनुष्य के रूप में नहीं देखते। சாத்தான் ஒரு தனி ஆளே போல அல்ல. शैतान एक व्यक्ति के समान नहीं, அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு கூட அவன் வருகிறான். लेकिन वो दुष्ट आत्मा की सेनाओं के साथ वो आता है। நம்முடைய யுத்தம் யாருக்கு விரோதமா இருக்கிறது? हमारा जो युद्ध है वो किसके विरोध में है? ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தலங்களோடும் அதிகாரங்களோடு நம்முடைய யுத்தம் இருக்கிறது. हमारा जो युद्ध है वो लौह और मांस से नहीं, लेकिन प्रधानों और अधिकारियों से है। வான மண்டலில பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்முடைய யுத்தம் और इस இருக்கிறது. संसार के अंधकार के हाकिमों से हमारा युद्ध है। இது நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு யுத்தம். और ये जो युद्ध हम हमारे आंखों से नहीं देख पाते, ஒருவேளை மாம்சத்தோடு ரத்தத்தோடு நாம் போராடி பார்க்கணும் என்றால், और अगर हमें मांस और लहू से अगर लड़ना होता, நல்ல ஜிம் பாடி வைத்து அதை நாம் மேற்கொள்ள முடியும். तो हम अच्छे से जिम बॉडी रखकर उस पर हम प्रबल हो सकते அந்த हैं, சாத்தானை அவன் மேல் மேற்கொள்ள முடியும், ஒரு ஜெயம் காண முடியும். और हम तब शैतान पर प्रबल या जय पा सकते हैं। ஆனா அந்தகார லோகாவதிகளோடும் வல்லமையோடு நாம் போராடும் போது, लेकिन अंधकार के शक्तियों से जब हमें लड़ना है, கர்த்தருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உறுதியா இருக்க வேண்டும். तब हमें परमेश्वर के उस जो सारे वस्त्रों को पहनना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி நான் எப்பொழுதுமே அந்த பிசாசை சந்திக்க அவனை மேற்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்க और வேண்டும். तभी हम परमेश्वर और शैतान का सामना करने के लिए हमेशा तैयार रह सकते हैं। எத்தனை சொல்லுங்க, நான் அவருடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறேன். कितने लोग कह सकते हैं कि मैं शैतान की युक्तियों को जानता हूँ। அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல், அவன் எப்படிப்பட்டவன் என்று நாம் அறிவோம் என்றால் தான் நாம் அதற்காக ஆயத்தமா இருக்க முடியும். और यदि हम जानते कि शैतान कैसे, उसके युक्तियां, उसके काम कैसे, तभी हम उस पर जय पा सकते हैं। முதலாவது சாத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தடை செய்கிறவனாய் அவன் और இருக்கிறான். सबसे पहले शैतान जो है वो रुकावट को लाता है। சாத்தானுடைய யுக்தியில் அவனுடைய தந்திரம் எப்படிப்பட்டது என்றால் அவன் தடையை கொண்டு வருகிறவனாய் और இருக்கிறான். शैतान का युक्ति ऐसा है कि वो रुकावट को लाता है। 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல, पहला थिस्सलुनीकियों 2 अध्याय के 18 वचन में, 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல, पहला थिस्सलुनीकियों 2 अध्याय के 18 वचन में, பவுலுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, நான் தெசலோனிக்க சபையை போகணும், அந்த விசுவாசிகளை சந்திக்கணும் என்ற வாஞ்சை. यहाँ पर पौलुस का एक बड़ा चाहत था कि वो उन थिस्सलुनीके कलीसिया के विश्वासियों से जाकर मिले। மனதா இருந்தா எப்படியாவது போகணும், இவ்விடத்தில் நான் போய் ஏதாவது பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். वो चाहता था कि उन लोगों के पास जाकर परमेश्वर के वचन को बता पाए। ஆனால் ஒரு தரம் அவனுக்கு அந்த வாஞ்சை இருந்தாலும் கூட, மனதில் அந்த ஆசை இருந்தாலும் கூட, लेकिन उसके मन में वो इच्छा थी तो भी அவன் ஒருவன் தடை பண்ணினான் என்று பவுல் சொல்கிறார். पौलुस कहता है कि उसे कोई तो रोक रहा था। யார் எங்களை தடை பண்ணினான்? उसे कौन रोक रहा था? சாத்தானோ உங்களிடத்தில் வராமல் இருக்க அவன் தடையை கொண்டு வந்தான், தடை பண்ணினான். वो कहता है कि शैतान ने हमें रोक के रखा था कि हम तुम्हारे पास नहीं आए। ஏன் பவுலை அந்த சாத்தான் தடை பண்ணினான்? वहां पर पौलुस को क्यों शैतान ने रोका था? பவுல் அங்க போகும்போது நல்ல ஜாலியா நல்லா இருக்க அவர் போக மாட்டார். और क्योंकि पौलुस उन कलीसिया के विश्वासी को मिलने के लिए बड़े आनंद से नहीं जाता, நல்ல கட்டு கதைகளை பேசி அவங்களோட நல்ல ஒரு நேரத்தை செலவழிக்க அங்க போக மாட்டார். उनके साथ कुछ कहानियों को बताने के लिए वो नहीं जाता था। அவங்களோட போய் ஏதாவது நல்ல ஹோட்டல்
ஹோட்டல்ல போய் எங்கேயாவது சுத்தி பார்க்க அவர் போக மாட்டார். और उनके साथ कुछ अच्छे होटल में जाकर खाने के लिए नहीं जाता था, போகிற இடமெல்லாமே சுவிசேஷத்தை தைரியமா அவர் பிரசங்கிக்கிறவராய் இருப்பார். लेकिन वो जहाँ पर भी जाता था वो सुसमाचार को प्रचार करता போகிற था, இடத்தெல்லாமே ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். और वो जहाँ पर भी जाता था लोग मन फिराते थे, போகிற இடத்துல ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கடுக்க அவங்க வாழ்க்கையை और சமர்ப்பிப்பார்கள். जहाँ पर भी जाता था लोग मन फिराकर बपतिस्मा लेकर परमेश्वर के लिए अपने जीवन को सौंप देते थे, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அவர்கள் பக்தி விருத்தி और அடைவார்கள். वे लोग आत्मिक जीवन में और भी ऊंचाई को पाते थे। ஆகியால் இதெல்லாமே அறிந்த சாத்தானோ அவன் பவுலை போக விடாமல் அவன் தடை तो इन பண்ணினான். सारी बातों को जानते हुए जो शैतान था पौलुस को वहां पर रोक कर रखा था, எப்படியாவது இன்னும் அந்த ஜனங்கள் சில ஜனங்கள் அந்த அவிசுவாசத்துல அங்க இருக்கட்டும். ताकि कुछ लोग वहां पर अविश्वास में ही रहे। இவர் போவார் என்றால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். शैतान को लोग अगर पौलुस गया तो कुछ लोग वहां पर उतार पा लेंगे। இவர் போவார் என்றால் பால் குடிக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் இன்னும் வளர்ச்சி அடைவார்கள். शैतान को लोग अगर ये पौलुस वहां पर गया तो जो दूध पीने वाले बच्चे वो बड़े हो सकते हैं, ஆகையால் சாத்தானோ அவர் அங்க போக விடாமல் தெசலோனிக்கே போக விடாமல் அவர் தடை செய்கிறார். और इसलिए शैतान ने उसे वहां जाने से रोक दिया था। சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசு அப்படிப்பட்ட தடைகளை கொண்டு कुछ வருகிறார். समय हमारे जीवन में भी शैतान ऐसे रुकावटों को लेकर நீங்க आता है। நினைக்கலாம் இட நாள் கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கலாம். हम शायद सोचते कि वो जो बीच में जो हफ्ते के बीच में जो आराधना उसमें हमें जाना है, ஜெபத்துக்கு நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கலாம். हम सोचते कि प्रार्थना आराधना के लिए और हमें समय बिताना வேதத்தை है, வாசிக்கலாம்னு நினைக்கலாம். हम सोचते हमें वचन पढ़ना அந்த है, குறிப்பிட்ட நபரிடத்துல அந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னு हम நினைக்கலாம். सोचते किसी व्यक्ति के पास जाकर हमें सुसमाचार बांटना है, எப்படியாவது ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும் என்று நினைக்கலாம். हम सोचते कि उनसे फोन कर हम बात कर लेंगे। ஆனால் யார் தடையை கொண்டு வருகிறான் என்றால் लेकिन कौन हमें रोकता है? சாத்தான் தடையை கொண்டு வருகிறான். शैतान हमें रोकता है, கடைசில ஒரு காய்ச்சலை கொண்டு வருகிறான். और अंत में एक बुखार को लेकर आता है, கடைசில ஏதாவது ஒரு தலைவலி கொண்டு வருகிறான். और सर दर्द को लेकर आता அந்த है, நாளிலே நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போகாதபடிக்கு அவன் தடுத்து பார்க்கிறான். और वो आपको ऐसे रोकता है कि आप परमेश्वर की उपस्थिति में नहीं जा पाते, ஏனாக போவீங்க என்றால் வார்த்தையினால குணமாக முடியும். क्योंकि जब आप उसकी उपस्थिति में जाएंगे तो परमेश्वर के वचनों के द्वारा आप चंगाई पा सकते விடுதலை हैं। நீங்க காண முடியும். वहां अगर जाएंगे तो आप छुटकारे को அங்க पाएंगे, போவீங்க என்றால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். अगर वहां पर आप जाएंगे तो परमेश्वर एक अद्भुत को कर सकता है। ஆகையால் சாத்தானோ நம்முடைய வாழ்க்கையில கூட பவுலின் வாழ்க்கையில தடை கொண்டு வந்ததை போல அவன் தடை பண்ணுகிறான். और इसलिए शैतान जैसे पौलुस के जीवन में रुकावट को लाया वैसे हमारे जीवन में भी रुकावट को लाता है। சாத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தடை செய்கிறவனாய் और இருக்கிறான். शैतान ऐसा है कि वो रोकता है, रुकावटों को लाता है, ஆகையால் அந்த தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और इसलिए शैतान के युक्तियों को हमें जानना है। எப்பெல்லாம் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் நீங்க வாஞ்சோடு இருக்கிறீங்களோ, जब कभी आप सोचते कि आपको परमेश्वर के लिए कुछ करना है, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறீங்களோ, जब कभी अपने जीवन को आप समर्पित करते हैं, அப்போதான் உங்க வாழ்க்கையில பலவிதமான தடைகளை அவன் கொண்டு வர और பார்க்கிறான். तभी शैतान आपके जीवन में बहुत सारे रुकावटों को लाने की कोशिश करेगा। லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, लूका 8वां अध्याय के 12 वचन में, லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனத்துல लूका 8वां अध्याय के 12 वचन में, இங்க அந்த வசனத்தை கேட்கிற அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर उस वचन को ढूंढने का एक अनुभव के बारे में हम देखते हैं, வாலியருக்கு விதைக்கப்பட்ட அந்த அந்த விதைகளை குறித்து பார்க்கும்போது और उन जो बीज को जो वहां पर बोया था उसके बारे में देखते அது हैं, எங்க போய் இருக்கிறது என்றால் இருதயத்துல போய் விழுகிறது. और वो जो हृदय में जाकर गिरता அந்த है, மனுஷன் கேட்கிறான், அந்த வசனமும் இருதயத்தை வரைக்கும் போய் சேருகிறது. और जब मनुष्य सुनता है तो जो हृदय तक वो वचन जाता ஆனால் है। பிசாசானவன் வந்து என்ன செய்கிறான்? लेकिन शैतान क्या करता है? விழுந்த இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து அவன் கொண்டு போகிறான். उस हृदय में से उस वचन को उठा ले चले அந்த जाता है, வசனம் இவங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கூடாது. ताकि वो वचन जो है उनके लिए उपयोगी ना அந்த रहे, வசனம் இவங்களுக்கு கிரியை செய்ய கூடாது. ताकि वो जो वचन है उनके जीवन में काम அந்த ना करे, வசனம் ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி கொண்டு வர ताकि கூடாது. वो वचन जो है उनके जीवन में आत्मिक उन्नति को ना लाए, ஆக இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை கொண்டு போய் அவிசுவாசத்தினால அவன் நிரப்புகிறான். और इसलिए उनके हृदय से वचनों को निकालकर अविश्वास से वो भर देता है। சாத்தான் எதில கவனமா இருக்கணும் என்றால் வசனம் நமக்குள்ள செயல்படாமல் இருக்க, கிரியை செய்யாமல் இருக்க அவன் கவனமாய் தந்திரமாய் கிரியை செய்கிறான். और शैतान ऐसे काम करता है कि जो परमेश्वर का वचन है हमारे हृदय में ना रहे। ஹல்லேலூயா. हालेलुया। சில நேரம் நம்ம வசனத்தை கேட்கலாம், कुछ समय हम वचनों को सुनते हैं, வசனம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், हम कहते हैं कि वचन अच्छा था, ஆனா அந்த இருதயத்துல அது கிரியை செய்யாமல் இருதயத்துல நமக்கு அது பிரயோஜனமில்லாத வசனமாய் அவன் அதை கொண்டு போகிறவனாய் அவன் இருக்கிறான். लेकिन शैतान कुछ समय हमारे हृदय से उन वचनों को निकाल देता है। காது வரைக்கும் இருக்கு அந்த இருதயத்துல அந்த வசனம் இப்ப இல்லாமல் वो जो वचन अब हमारे कान तक तो, लेकिन हृदय में से अब उसने निकाल दिया। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேருக்கு வசனம் காது வரைக்கும் கூட போக மாட்டேங்குது. कुछ लोगों को वचन जो है कान तक भी नहीं पहुंचता, ஏன்னா தூக்கத்தினால அவன் நிரப்புகிறான். क्योंकि शैतान उन्हें नींद से भर देता है। ஆகையால் வசனம்
காதிலே போல இருதயத்து வரைக்கும் அது போகவே செய்யாது. क्योंकि अगर कान तक वचन नहीं गया तो वो हृदय तक कैसे जा सकता இது है। பிசாசின் தந்திரமா இருக்கிறது. அந்த வசனம் இவங்களுக்குள்ள கிரியை செய்யாமல் இருக்க வேண்டும். और यही शैतान का युक्ति है कि जो वचन है उनके हृदय में काम ना करे, ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரக்கூடாது. और वो जो वचन है उनके जीवन में आत्मिक उन्नति को ना கர்த்தருடைய लाए, பயத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது. परमेश्वर के भय को उनके जीवन में ना लाए। ஆகியால் வசனம் உங்களுக்கு கிரியை செய்யாமல் அந்த வசனத்தை கொண்டு போகிறான். और इसलिए अगर वचन आपके अंदर आपके हृदय में आता है तो शैतान उसे छीन लेता है। வசனத்துல வல்லமை இருக்கிறது. क्योंकि वचन में सामर्थ है। வசனமோ ஜீவனுள்ள வார்த்தைகள். वचन तो जीवित वचन है। அந்த வசனம் கிரியை செய்யாதபடிக்கு அவன் அதை தடை கொண்டு लेकिन வருகிறான். शैतान रुकावट को लाता है ताकि जो वचन है आपके हृदय में काम ना करे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல, प्रेरितों के काम 17 अध्याय के 11 वचन में, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல அந்த பேரே பட்டணத்தார்கள் குறித்து பார்க்கும்போது प्रेरितों के काम 17 अध्याय के 11 वचन में उस शहर के लोगों के बारे में देखते हैं। வசனத்துக்காக அவங்களுக்கு ஒரு மனோ வாஞ்சையோடு அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள். और बड़े एक उत्साह के साथ उन्होंने वचनों को ग्रहण किया। எதற்காக மனோ வாஞ்சை இருந்தது? वो बड़ी लालसा उनके किस लिए था? எதற்காக வாஞ்சை இருந்தது? वो लालच किस लिए था? சாப்பாடுக்காக இல்ல மற்ற கதைகளை கேட்கணும் அல்ல, खाना के लिए या कुछ कहानियों को सुनने के लिए नहीं, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ள மனோ வாஞ்சை அவர்கள் இருந்தார்கள். लेकिन उनका लालच परमेश्वर के वचनों को ग्रहण करने के लिए था। இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இல்லாமல் தான் சபைக்கு आज வருகிறார்கள். बहुत से लोगों के जीवन में ऐसा कोई इच्छा या चाहत नहीं है। சரி, எல்லா ஞாயிற்றுக்கிழமை போல இன்னைக்கு கூட போய் வருவோமே, कुछ लोग सोचते हैं आज एक इतवार है तो हम ऐसे जाकर आ जाएंगे। ஏதாவது சொல்லுவாங்க, அதை கேட்டு நாம் வருவோம். हाँ, वो कहते हैं कि कुछ तो कलीसिया में कहेंगे हम सुनकर आ जाएंगे। மனோ வாஞ்சைன்னு ஒரு வாஞ்சோடு வருவார்கள். என்ன இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி என்ன இருக்கும், என்ன என்கிட்ட பேசுவார், கர்த்தர் பேசுவார் என்று இருப்பார்கள். लेकिन कुछ लोग जो बड़ी लालसा के साथ आते हैं कि परमेश्वर आज हमसे क्या बात करेगा। சண்டே மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க வேத வசனத்தை திறக்கும்போது ஒரு வாஞ்சோடு நீங்க பார்ப்பீங்க. और केवल इतवार को नहीं, हर दिन जब आप वचनों को खोलते तब बड़े चाहत के साथ आप उसे खोलेंगे। கர்த்தர் என்கிட்ட எப்படி என்னத்தை பேச விரும்புகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதை நீங்க தியானிக்கிறவர்கள் இருப்பீர்கள். आप परमेश्वर आपसे क्या बात करना चाहता है, बड़े चाहत के साथ उन वचनों को पढ़ेंगे। இவர்கள் மாத்திரம் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். और ये जो लोग हैं केवल वचनों को ग्रहण नहीं करेंगे, காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினம்தோறும் அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். और हर दिन वो उस पवित्र शास्त्र में ढूंढते रहते हैं कि ये बात ये है कि नहीं। ஒரு மாதத்துல ஒரு நாள் அல்ல, और हफ्ते में एक बार नहीं, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, केवल इतवार के दिन नहीं, இல்ல உபவாச கூட்டத்துக்கு மாத்திரம் அல்ல, केवल उपवास प्रार्थना सभा में नहीं, தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். लेकिन वो जो लोग थे प्रतिदिन पवित्र शास्त्र को ढूंढते रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது? कितने लोग का ऐसा एक अनुभव है, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை. पवित्र शास्त्र को और भी गहराई से समझने का एक अनुभव। சிலர் சொல்லலாம் வேதத்தை வாசிக்கிறதே பெரிய விஷயம், कुछ लोग कहते हैं कि पवित्र शास्त्र पढ़ना ही बहुत बड़ी बात है, ஆராய்ந்து வேற பார்க்கணுமா? अब उसे ढूंढना भी है क्या हमें? ஆராய்ந்து பார்க்கிற அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर वो ढूंढने वाला अनुभव हमारे जीवन में देखना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆராய்ந்து பார்க்கிறதுனா என்னது? और उसे ढूंढना मतलब क्या है? ஏதோ ஒரு சங்கீதத்தை அப்படியே வாசித்து போகலாம் அப்படி அல்ல. और एक भजन संहिता आप पढ़ते तो केवल उसे पढ़कर नहीं ஒரு छोड़ना, அதிகாரத்தை 5 நிமிஷத்துல வாசித்து போகலாம் அப்படி அல்ல. उस अध्याय को केवल 5 मिनट में आपको पढ़ लेना ऐसा ஒரு नहीं। ஒரு வசனத்தை எடுத்து கர்த்தர் என்ன பேச, கர்த்தர் அந்த நிலைமையில என்ன சொல்ல விரும்புகிறார் என்று தியானித்து அதை ஆராய்ந்து பார்க்க. लेकिन हर एक वचनों को पढ़कर परमेश्वर आपसे क्या कहना चाहता है उस बात को जानकर आपको पढ़ना है। வசனம் ஒரு சின்ன வசனம் இருக்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு இருக்கலாம். वचन तो छोटा सा होता है, परमेश्वर ये चरवाहा है, ஆனால் கர்த்தர் ஏன் மேய்ப்பர்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? लेकिन वहाँ पर परमेश्वर क्यों चरवाहा के रूप में लिखा गया है? மேய்ப்பர்னா அதோட மேய்ப்பருடைய குணங்களை குறித்து நீங்க பார்க்க अब வேண்டும். चरवाहा के उन गुणों को आप देख सकते हैं। மேய்ப்பரும் அந்த கர்த்தர் எப்படி அவன் மேய்ப்பனா எல்லாம் தேவைகளை அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். परमेश्वर जैसे चरवाहा सारी जरूरत को पूरा करता है। இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கர்த்தர் பேசுவார், எப்போ நீங்க தியானிக்க முடியும்? और ये सब कब आपको समझ में ஒரு आएगा? வாஞ்சையோடு நீங்க அதை எதிர்பார்ப்போட இன்னும் தியானிக்க நேரம் கொடுக்க நீங்க அதை அறிந்து கொள்ள முடியும். जब आप वचनों को और भी ढूंढते हैं और भी आप उसे गहराई में समझने की कोशिश करते हैं, तब परमेश्वर आपको ஆனால் बताएगा। பிசாசானவனோ அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவன் தடைகளை கொண்டு வருகிறான். लेकिन शैतान जो है उसका युक्ति ये है कि वो ऐसे रुकावट को लाता है। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த மனுஷனோ இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷனோ, और जो व्यक्ति दिन रात परमेश्वर के वचनों को ध्यान करता है, பாக்கியவான், அவன் செழிப்பான் என்ற கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का சொல்கிறது. वचन कहते हैं कि वही धन्य है और वो आशीषित है। அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு பிசாசானவன் தந்திரமா இந்த வார்த்தைகளை செயலில்லாமல் வனாக்குகிறான். और शैतान ऐसे कोशिश करता है कि ताकि वो आशीष हमारे जीवन में न आए, इसलिए वो रुकावट को लाता है। யாரெல்லாம் எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த பேரிய பட்டணத்தார்களை போல நாம் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சையோடு தியானித்து ஆராய்ந்து आज के लोग कह सकते हैं शहर के
लोगों के जैसे हम उस पवित्र शास्त्र को और भी ढूंढेंगे, गहराई से समझेंगे। கரத்தை எடுத்து சொல்லாம நான் அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் மனோ வாஞ்சையோடு வாசித்து அதை ஆராய்ந்து क्या आप हाथ उठा कह सकते हैं परमेश्वर के वचनों को और भी बड़े ध्यान से मैं पढ़ूंगा। எஸ்ரா அவருடைய வாழ்க்கையை அதற்காக சமர்ப்பித்தார்। इस्राएल ने अपने जीवन को इसलिए समर्पित किया, கர்த்தருடைய அந்த பிரமாணத்தை தியானிக்க, அதை ஆராய்ந்து ஜனங்கள்ட்ட போதிக்க அவருடைய வாழ்க்கையை சமர்ப்பித்தார்। परमेश्वर के व्यवस्था को जानकर उसे लोगों को बताने के लिए अपने जीवन को उसने समर्पित कर दिया। வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் சாத்தானை ஜெயம் கொள்ள यदि முடியும்। हमारे जीवन में वचन है तो हम शैतान पर प्रबल हो सकते हैं। ஹல்லேலூயா। हालेलुया। அவன் இயேசுவிடத்திலே அவன் ஒரு சோதனை கொண்டு வந்தான்। और यीशु मसीह के पास उसने एक चुनौती को लाया। இயேசுவை சோதிக்க அவன் வந்தான்। यीशु मसीह को उस सताने के लिए आया था, வசனத்தை கொண்டு வருகிறான்। वचनों के द्वारा वो आया था। ஆனால் அரைகுறை வார்த்தை வசனம் இயேசுக்கு அல்ல। लेकिन यीशु मसीह का जो आधा जो वचन नहीं था, இயேசு அதே வசனத்தை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் அவன் மேல் ஒரு ஜெயத்தை கண்டார்। लेकिन यीशु मसीह ने उसके वचनों को लेकर उस पर एक जय पा लिया था। ஹல்லேலூயா। हालेलुया। ஆகையால் வசனத்துல நல்லா தியானித்து ஆராய்ந்து அதுல 100% நாம் பக்காவா இருக்க और வேண்டும்। इसलिए वचनों को अच्छे से ध्यान कर 100% आपको जानना है। இரண்டாவது பிசாசு என்ன செய்கின்றான்? அவன் வஞ்சிக்க பார்க்கிறான்। और दूसरा जो शैतान है वो धोखा देने की कोशिश முதலாவது करता அவன் है। தடைகளை கொண்டு வருகிறான்। सबसे पहले वो रुकावट को लाता है, இரண்டாவது அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான்। और दूसरा वो ऐसे धोखा देता है। 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல, दूसरा कुरिन्थियों 11 अध्याय के 13 वचन में, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல दूसरा कुरिन्थियों 11 अध्याय के 3 वचन में, கொரிந்தியர் சபையை பார்த்து சொல்றார், எனக்கு பயமா இருக்குது, உங்களை குறித்து நான் யோசிக்கும் போது பயமா இருக்கிறது। और वहां पर वो पौलुस कहता है कि तुम्हारे बारे में जब मैं सोचता हूं तो मैं डरता हूं। சர்ப்பமானது ஏவாளை அவள் வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சிக்கும் நான் பயப்படுகிறேன்। जैसे सांप ने अपनी चतुराई से हवा को बहकाया, वैसे वो शैतान आपको भी बहका सकता கிறிஸ்துவின் है। பற்றி அந்த உண்மையிலிருந்து உங்களை விலக பண்ணுவோம் என்று பயப்படுகிறேன்। मसीह के उस सच्चाई से आपको वो अलग कर सकता है। சாத்தான் உங்களை வஞ்சிப்பான் என்று, சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிப்பான் என்று நான் वो பயப்படுகிறேன்। कहता है जैसे उस शैतान जो सांप ने चतुराई से हवा को बहकाया, वैसे शैतान आपको भी बहका सकता है। சாத்தானோ தந்திரமாய் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான்। शैतान जो है बड़े चतुराई से अपने लोगों को बहकाता है। ஏன் அவன் தந்திரத்தை காண்பிக்கிறான்? वो क्यों बड़े चतुराई से बहकाता है? ஏன் அவன் வஞ்சிக்க பார்க்கிறான்? वो क्यों बहकाने की कोशिश करता சில है? நேரம் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் தடுக்கவே அவன் வஞ்சிக்கிறது என்று பார்க்கிறோம்। कुछ समय हमारे आशीषों को रोकने के लिए वो हमें बहकाता है। ஆதியாகமம் 27வது அதிகாரம் 35வது வசனத்துல, और उत्पत्ति 27 अध्याय के 35 वचन में, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 35வது வசனத்துல, उत्पत्ति 37 अध्याय उसके 35 वचन இங்கே में, அந்த யாக்கோபு ஏசாவுடைய அந்த எல்லா ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான்। और उत्पत्ति 27 के 35 में यहाँ पर याकूब ने सारे आशीषों को खो दिया। தகப்பன் அந்த ஏசாவை பார்த்து சொல்றான், உன் சகோதரமோ எப்படி வந்தான்? और उसका पिता उसे कहता है कि तेरा वो भाई कैसे था? அவன் யாக்கோபு வந்தது யாக்கோபை போல் வராமல் वो याकूब अब याकूब के समान नहीं आया था, அவன் தந்திரமாய் எண்ணத்துல வந்தான்। लेकिन बड़ी चतुराई के साथ वहां पर आया था। தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்। कहता है कि तेरे आशीषों को उसने ले அந்த गया, ஆசீர்வாதம் அந்த ஏசாக்கு கிடைக்க வேண்டிய அந்த और वो ஆசீர்வாதம், जो आशीष ऐसा को मिलना था, ஆனால் ஏசாக்கு கிடைக்க கூடாமல் போக அந்த யாக்கோபு தந்திரமாய் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்। लेकिन यहाँ पर वो जो याकूब सारे आशीषों को बड़े चतुराई से उससे छीन लिया था। அப்போ பிசாசு சில நேரம் ஏன் அந்த தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில அவன் செயல் செய்கிறான்? तो शैतान कुछ समय क्यों बड़े चतुराई से हमारे जीवन में काम करता நமக்கு है? கிடைக்க வேண்டிய கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய நன்மைகளை அவன் எடுத்துக்கொள்ள அவன் தந்திரமாய் வேலை हमारे जीवन செய்கிறான்। में सारे आशीषों को भलाई को छीनने के लिए वो बड़े चतुराई से हमारे जीवन में काम करता है। ஆதியாகமம் 29:25வது வசனத்துல, और उत्पत्ति 29 अध्याय के 25 वचन में, ஆதியாகமம் 29வது அதிகாரம் அதுல 25வது வசனத்துல பார்க்கும்போது, उत्पत्ति 29वां अध्याय के 25 वचन में, இங்க அந்த லாபான் யாக்கோபை அவன் வஞ்சிக்கிறான்। और यहाँ पर लाबान जो था वो याकूब को उसने चतुराई से யாக்கோபு சொல்றான், बहकाया। எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணினீர் என்று கேட்கிறார்। और यहाँ पर वो पूछता कि क्यों तूने मुझे बहकाया? இவனுக்கு 7 வருஷத்துல கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம், और 7 वर्ष में जो उसे आशीष मिलना था, அந்த நன்மையோ இப்ப 7 வருடத்துல கிடைக்காமல் அவன் வஞ்சித்து லேவலை கொடுத்து இன்னும் 7 வருடம் வேலை செய்யணும் சொல்லுகிறான்। और उसने कहा कि राहेल के लिए और 7 वर्ष तुझे काम करना होगा। ஆசீர்வாதத்தின் தடைகளை கொண்டு வர இன்னைக்கு கிடைக்கிறது இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும்। और उसने कहा कि अब जो मिलना है 10 वर्ष के बाद मिलेगा, தந்திரமாய் கிரியை செய்கிறதுனால அவன் ஆசீர்வாதத்தை தடுக்கிறான், இல்ல அவன் தாமதிக்கிறான்। क्योंकि शैतान ऐसे चतुराई से काम करता है तो हमारे आशीषों को रोक कर रखता है। அவன் சொல்கிறார், அவனுடைய அந்த தந்திரத்தினால அவன் வஞ்சிக்கிறதுனால நீங்க விலகி போவீங்க என்று நான் பயப்படுகிறேன்। और उसने कहता है कि शैतान के उस चतुराई के कारण वो कि आपको बहका देगा, इसलिए मैं डरता हूँ। ஆனால் அவன் ஏவாளை எப்படி அவன் வஞ்சித்தான்? लेकिन हवा को कैसे उसने बहकाया? சர்ப்பமானது ஏவாளை எப்படி வஞ்சித்தது? वो सांप ने हवा को कैसे बहकाया? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, उत्पत्ति 3 अध्याय का पहला वचन में, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் போக
அது வஞ்சித்தது. और वो जो सांप ने उसे चतुराई से बहकाया था कि वो परमेश्वर के वचनों को न माने। தந்திரமாய் அவன் அந்த ஸ்திரியை நோக்கி கேட்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ. उसने बड़ी चतुराई से उस हवा से पूछा क्या परमेश्वर ने उसे कहा कि इस वाटिका के कोई भी फल को नहीं खाना। ஒரு பக்கம் அந்த ஏவாள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தது. तो एक तरफ तो हवा के पास परमेश्वर का वचन था, தேவன் சொன்னது அவளுக்கு தெரியும், இதை நீங்க சாப்பிடக்கூடாது புசிக்க கூடாதுன்னு தெரியும். वो जानती थी कि परमेश्वर ने कहा कि उसे उस फल नहीं खाना அதை था। சாப்பிட்டா சாகவே சாவான்னு கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा अगर उस फल को खाएगी तो निश्चय मरेगी। ஆனா இந்த வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய வசனத்தை குழப்பி அவன் பார்க்கிறான். लेकिन उसी परमेश्वर के वचनों को वहां पर एक गड़बड़ी में उसे लाने की कोशिश करता है। கர்த்தருடைய வார்த்தையில பல சந்தேகத்தை போல அவன் கொண்டு வருகிறான். परमेश्वर के वचनों में कुछ संदेह को वो शैतान लाने की कोशिश करता है। வார்த்தைகள் தேவன் சொன்ன வார்த்தைகளை குழப்பி அவன் பார்க்கிறான். परमेश्वर ने जो वचन दिया उसे कुछ गड़बड़ी में लाने की कोशिश करता है। 4வது வசனத்துல சொல்கிறான், நீயோ நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க சாப்பிட்டாலும் புசித்தாலும் நீங்க சாக மாட்டீங்க. 4 वचन में शैतान कहता है अगर आपने उस खा लिया तो भी आप नहीं मरेंगे। யோசித்து பாருங்க எப்படி தந்திரமாய் அவருடைய அந்த இருதயத்துல அவருடைய மனசுல அவன் கிரியை तो செய்கிறான். आप समझे कितने चतुराई से वो अपने उसके हवा के मन में वो काम कर रहा தேவன் था। சொன்னது அப்படியே இல்ல அப்படி நடக்காது, அவர் சொன்னதுபடி நடக்காது, நீங்க உயிர் வாழ்வீங்க, அப்படியே அவன் குழப்பி அவனை விட்டுட்டான். शैतान कहता है कि जैसे परमेश्वर ने कहा वैसे आपके जीवन में नहीं होगा, आप उस फल को खा सकते हैं। இப்ப அவள் என்ன செய்கிறாள் என்றால் அந்த கனியை அவள் புசித்தாள். लेकिन इसलिए अब वो जो हवा थी उस फल को खा ली थी। ஹல்லேலூயா, हालेलुया। இதுதான் பிசாசின் தந்திரமான செயல். और यही शैतान का जो चतुराई का काम है। சில நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பிசாசானவன் அப்படிதான் கிரியை कुछ செய்கிறான். समय हमारे जो आत्मिक जीवन में भी शैतान ऐसे ही काम करता है। கர்த்தருடைய வசனம் தெரியும், கர்த்தர் நம்மள்ட்ட பேசுவார், இதை செய்யக்கூடாது, இதுல இந்த மனம் திரும்பன்றவர் பேசுவார். हम परमेश्वर के वचनों को तो जानते कि परमेश्वर ने हमसे ये नहीं करने को कहा है। ரட்சிக்கப்பட்டவர்கள் இது உங்களுக்கு அடையாளம் இல்லை, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு அவர் பேசுவார். परमेश्वर ने कहा था कि आपको इन बातों को नहीं करना है। உலகத்தாரை போல இப்படி இருக்க கூடாதுன்னு கர்த்தர் பேசுவார். परमेश्वर ने कहा कि संसार के लोगों के जैसे आपको नहीं रहना நண்பரிடத்துல சேரக்கூடாதுன்னு சொல்லலாம். और आपको उन मित्रों के साथ नहीं रहना, ऐसे परमेश्वर ने कहा। அந்த குடி பழக்கத்தை விடுங்க என்று சொல்லலாம். और वो जो पीने की आदत है उसे छोड़ने के लिए परमेश्वर ने சில कहा। நேரம் இங்க பயந்து இங்க சமர்ப்பித்து நாம் போவோம். कुछ समय हम कलीसिया में तो कहकर जाते कि हम इस सारी चीजों को छोड़ देंगे। இங்க பயத்தோடு இங்க கண்ணீர் விட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்துல இருப்போம். हम कलीसिया में तो बड़े आंसुओं को बहकर हम चले जाते हैं। ஆனால் வெளியே போகும்போது பிசாசு அந்த அப்படி தந்திரமாய் அவன் கிரியை செய்கிறான். लेकिन जब हम कलीसिया से बाहर जाते तो शैतान चतुराई से काम करने लगता है। நீங்க அப்படி செய்தால் தான் என்ன, और आप सोचते हैं कि शैतान ने कर लिया तो क्या होगा। அப்போ கொஞ்சம் குடித்தாலும் கூட என்ன, आप सोच रहे होंगे कि मैं तो बीच बीच में अगर पी लूंगा तो क्या होगा। மற்றவர்களும் அப்படி வாழ்கிறார்கள். दूसरे लोग भी ऐसे ही काम कर रहे हैं। மற்றவர்கள் சிலர் அப்படி செய்துமே சபைக்கு போகிறார்கள். दूसरे लोग तो ऐसे पीने के बाद भी कलीसिया में जा रहे நீங்க हैं। கூட அப்படி இருக்கலாமே. और हम भी ऐसे जी सकते हैं। அப்படி அவன் தந்திரமாய் கர்த்தருடைய வார்த்தையை குழப்பி அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறான். तो शैतान परमेश्वर के वचनों में गड़बड़ी को लाने की कोशिश करता है। ஆகையால் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமல் போகிறது. इसलिए आजकल विश्वासी और अविश्वासी में बड़ा फर्क नहीं है। நாம் கூட அவர்களை போல வாழ்ந்தோம், சபைக்கு வரலாம், வெளியே அப்படியும் இருக்கலாம். हम भी उनके तरह ही जीकर हम कलीसिया में भी आते हैं। இது பிசாசு தந்திரமாய் செய்கிற செயல். और यही शैतान जो है चतुराई से करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுப்பான் என்றால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். वचन में लिखा अगर कोई अपने परमेश्वर के उस कलीसिया को अगर नाश करे तो परमेश्वर से नाश அவருடைய करेगा। ஆலயமாகிய சரீரத்தை நாம் கவனித்து அவருக்காக சாட்சியை வாழ வேண்டும். परमेश्वर का मंदिर जो शरीर है उस पर हमें ध्यान देना இன்னும் है। ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிறேன், இன்னும் அவருடைய வார்த்தைகள் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் கவனிக்க हमें வேண்டும். और भी उसके वचनों के लिए हमारे जीवन को समर्पित करना है। ஆனால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிப்பானோ நான் பயப்படுகிறேன் என்று பவுல் पौलुस कहता சொல்கிறார். है जैसे सर्प ने हवा को चतुराई से बहकाया वैसे वो आपको भी बहका सकता நீங்க है। யோசித்து பாருங்க, நம்மள அப்படி பிசாசு எத்தனை முறை வஞ்சித்திருக்கிறான். आप सोच कर देखिए आपको कितने बार शैतान ने ऐसे बहकाया होगा। கேட்காத வசனங்கள் இல்ல, जो आपने सुना नहीं, ऐसे कोई கேட்காத वचन नहीं, செய்திகள் அல்ல, आपने ऐसा सुना ही नहीं, ऐसा अनेक कोई संदेश போதிப்புகள், नहीं, अनेक வார்த்தைகள் கேட்டாலும் கூட, आपने बहुत सारे वचनों को पवित्र शास्त्र में पढ़ा மனம் होगा, திரும்பினாலும் கூட மறுபடியும் அவன் அதுல வேலை வைக்கிறான், கீழ்ப்படியாமல் போக வைக்கிறான். आपने मन फिराए लेकिन शैतान फिर एक बार आपको उसी पाप में डालने की कोशिश करता है। பிசாசு அப்படி தந்திரமாய் மனசிலே கிரியை செய்கிறான். शैतान ऐसे बड़ी चतुराई से आज भी काम करता है। மூன்றாவது பார்க்கிறோம், பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்கிறான். और तीसरी बात, एक शैतान एक व्यक्ति के जीवन में कैसे काम करता है। அவன் பண ஆசையில உலக ஆசைகளை காண்பித்து கொண்டு வந்து மனுஷனை நிரப்புகிறான். और संसार के कुछ लालच को दिखाकर मनुष्य को नीचे गिराता है। அந்த அனனியா சப்பீரை பார்த்து அந்த பேதுரு சொல்ற, உங்களை பிசாசானவன் இப்படி நிரப்பினானே, ஆசையினாலே நிரப்பினான், பொய் சொல்ல வைத்தானே. और पौलुस अननिया सफीरा को देखकर कहता है कि ऐसे पैसों का लालच देकर शैतान ने आपको नीचे गिराया। யோவான் 12 அதிகாரம் 6வது வசனத்துல
யோனா 11 अध्याय के 6 वचन में, யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனம், யோனா 11 अध्याय के 6 वचन में இங்க குறிப்பிட்ட ஒரு சீசனை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर एक शिष्य के बारे में पढ़ते हैं। எத்தனை சீசர்கள் இயேசுக்கு இருந்தார்கள்? यीशु मसीह के इतने शिष्य थे। இயேசு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். यीशु मसीह ने 12 शिष्यों को चुना था அவர்கள் அழைத்து ஒரு தரிசனத்தினால ஒரு நோக்கத்தினால அவர்களை தெரிந்து கொண்டார். और बड़े एक योजना के साथ यीशु मसीह ने उन्हें चुना था। அவர் போகிற இடமெல்லாமே இவர்கள் கூட சென்றார்கள். जहाँ पर भी यीशु मसीह जाते थे उनके साथ ही वो शिष्य जाते थे। அவர்கள் செய்த அற்புதங்கள் எல்லாமே இவர்கள் கண்டார்கள். और यीशु मसीह के सारे अद्भुतों को उन्होंने देखा था। அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இவர்கள் கவனித்து கேட்டார்கள். उनके सारे वचनों को ये लोग ध्यान से सुन रहे थे। ஆனால் ஒருவனோ அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆசை இருந்தது? लेकिन उनमें से एक के अंदर कैसा एक इच्छा था, பணத்தை குறித்து ஒரு பணத்தை ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்தது. उनके उसके जीवन में पैसों के लिए एक लालच ஒரு था। பிசாசு இயேசுவை பார்த்து பிசாசு ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு அவர் சொன்னார். यीशु मसीह कहता कि हम में से एक जो शिष्य है वो शैतान की तरह है। வேறொரு வசனம் பிசாசு அவனுக்குள்ள நுழைந்தான் என்று பார்க்கிறோம். दूसरा एक वचन में पढ़ते कि शैतान उसके अंदर आ गया था இங்க நுழைந்ததனால அவனுக்கு ஒரு பட்டம் இல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और वहां पर शैतान उसके अंदर गया इसलिए एक नाम दिया गया है। அவன் எப்படி இருந்தபடினால் वो कैसा था, அவன் திருடன் ஆனபடினால் அவன் திருடன் இல்ல ஒரு திருடன் பார்க்கிறோம். वहां पर एक चोर के जैसे उसे पुकारा गया है। இயேசுவின் சீசர் இருந்தாலும் கூட அவன் 12 சீசர்ல அப்பம் புசிக்க இல்ல எல்லாம் கூட வந்தாலும் கூட வசனத்தை கேட்கிறவனா இருந்தாலும் கூட और यीशु मसीह का शिष्य होने पर भी यीशु मसीह के साथ चलता था, लेकिन फिर भी சாத்தான் அவனை பண ஆசை இந்த உலக ஆசையினால அவனை நிரப்பி வைத்தான். शैतान ने पैसों के लालच से, संसार के लालच से उसे भर दिया था। हालेलुया हालेलुया। அதனால இயேசுவோடு கூட இருந்தாலும் கூட और इसलिए अगर वो यीशु मसीह के साथ था तो भी, அவர் போகிற இடமெல்லாம் சென்றாலும் கூட जहाँ पर यीशु मसीह जाते थे उनके साथ ही वो जाता था, அவருடைய கவனமோ கர்த்தருடைய இயேசுவின் வார்த்தையின் மேல் அல்ல. लेकिन उसका ध्यान यीशु मसीह के वचनों पर नहीं था। அவருடைய வார்த்தையோ இல்ல விசுவாசத்துல வளரணும் என்ற வாஞ்சை அல்ல. उसके अंदर कोई चाहत नहीं था कि वो विश्वास में बढ़े, இயேசுவை நிற்கணும் கடைசி வரை இருக்கணும் என்ற வாஞ்சை அல்ல. अंत तक यीशु मसीह के साथ खड़े रहना ऐसा कोई चाहत उसके अंदर नहीं था। ஒரே பார்வை ஒரே நோக்கம் அந்த பண பையில் மேல இருந்தது. लेकिन उसके मन की इच्छा केवल उस पैसों पर था। இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்யலாம், இந்த பணத்தை எப்படி நான் அதை பயன்படுத்தலாம், उसने सोचा कि पैसों का हम कैसे अच्छे से उपयोग कर இந்த सकते உலகத்துல हैं। எப்படி பெயர் கொள்ளலாம், எப்படி ஜனங்கள் மத்தியில இன்னும் ஐஸ்வர்யவானாய் போல் வாழ उसने सोचा कि संसार में हम कैसे और भी धनी हो सकते हैं, ஆகையால் அவருடைய சிந்தைகள் மாறுகிறது. और इसलिए उसका जो सोच अब बदलने लगा। அவருடைய அந்த விசுவாச வாழ்க்கையில தடையை மாறுகிறது. विश्वास जीवन में अब रुकावट आने लगे। எத்தனை பேர் சொல்லுங்க எனக்குள்ள அப்படி ஒரு பண ஆசை நான் விட மாட்டேன். कि लोग कह सकते कि मेरे जीवन में कभी पैसों के लालच को मैं नहीं आने எனக்கு ஒரு दूंगा, நாளும் பண ஆசை இருக்க கூடாது. कभी भी हमें पैसों के लालच को नहीं लेना அப்படிப்பட்ட है। வாஞ்சலவர்கள் மாத்திரம் கருத்து எழுதி சொல்லுங்க, किन लोग के पास ऐसा एक चाहत है, ஒரு நாளும் எனக்கு பண ஆசை வேண்டாம். कभी भी मैं पैसों के पीछे नहीं பக்கத்துல जाऊंगा। பார்த்து சொல்லுங்க உலக பண ஆசைகள் உங்களுக்கு வேண்டாம். बाजू में देखकर कहें कि संसार के उस पैसों के लालच आपको नहीं பேராசை चाहिए, வேண்டாம். नाम के लिए आपको कोई लालच नहीं। அது என்ன செய்யும் என்றால் அது ஒரு பைத்தியக்காரனை போல அந்த மனுஷன் ஆக்கி விடும். और वो जो पैसों का लालच मनुष्य को पागल बना देता அந்த है, பணத்துக்கு பின்னாலே அவனை போக வைக்கும். और वो पैसों के पीछे उसे भागने के लिए को रख देता है, பணம் இல்லாமல் அவன் வாழவே முடியாது. அப்படி और उसके बाद वो ऐसा हो जाता है कि बिना पैसे के वो नहीं जी पाता। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நீங்க கீழானவைகளை இல்ல மேலானவைகளை நாடுங்கள். परमेश्वर का वचन कहता है तुम नीचे के लेकिन ऊपर के सारी चीजों पर ध्यान रखो। நம்முடைய சிந்தை எப்பவுமே கர்த்தர் மேலான காரியங்களை மாத்திரம் நோக்க வேண்டும். हमारा जो ध्यान केवल और ऊपरी चीजों पर होना चाहिए। கர்த்தருக்காக இன்னும் என்ன செய்ய முடியும், हमें परमेश्वर के लिए और क्या करना है, நான் இன்னும் ஆவியில எப்படி பலப்பட हम முடியும், और भी आत्मा में कैसे बल पा सकते हैं, வாழ்க்கையில இன்னும் எப்படி கட்டப்பட முடியும், मेरे आत्मिक जीवन में और भी मैं कैसे बांधा நான் जाऊं, கர்த்தருக்காக சுவிசேஷத்தை கொண்டு இல்ல ஜனங்களுக்காக கர்த்தருக்காக எப்படி பயன்பட முடியும், और मैं परमेश्वर के लिए और भी कैसे इस्तेमाल हो पाऊं, இன்னும் எப்படி நான் அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள और முடியும், भी मैं कैसे उन वर को पा पाऊं, ஆவிக்குரிய தரிசனங்களால எப்படி நிரப்பப்பட முடியும், आत्मिक दर्शनों से मैं और कैसे भरूं, எல்லா ஆவிக்குரிய காணிலே நாம் நோக்கமாய் அதை நாம் வாஞ்சிப்போம் என்றால், और ऐसे आत्मिक चीजों पर हमारा ध्यान लगे அதை रहे। தேடுவோம் என்றால் கர்த்தர் மற்ற எல்லா காரியங்களும் அவர் பார்த்து अगर हम ऐसे चीजों को ढूंढे तो परमेश्वर बाकी सारी चीजों को हमें दे देता है। ஹalleluya हालेलुया। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது और सबसे पहले जब हम परमेश्वर के राज्य को ढूंढे, எல்லாமே பூமிக்கிற காரியங்களில் உங்க தேவைகள் எல்லாமே அது சந்திக்கப்படும். परमेश्वर सारे चीजों को हमें दे देता है। ஹalleluya हालेलुया। ஒரு தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு அப்போ என்ன கொடுக்கணும் எப்போ என்ன கொடுக்கணும் தெரியும். पिता जानता है कि अपने बच्चे को कब क्या देना है, ஆகையால் முதலாவது அந்த பிரெஃபரன்ஸை கர்த்தருக்காக மேலானவைகள் நாம் கொடுக்கும்போது, और इसलिए जब सबसे पहला स्थान हम परमेश्वर को देते हैं, கர்த்தர் மற்ற எல்லா காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर सारे चीजों को हमें दे देता है। ஹalleluya हालेलुया। எத்தனை சொல்லுங்க எதிர்காலத்தை குறித்து கவலை அல்ல, कि लोग कैसे दिन मेरे भविष्य के बारे में मुझे चिंता नहीं, நாளை குறித்து கவலை அல்ல, कल के बारे में मुझे चिंता नहीं, என் பண நெருக்கடி குறித்து கவலை அல்ல, मेरे पैसों की कमियों के बारे में चिंता नहीं। கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் மேலான காரியங்களை நான் நோக்குவேன். परमेश्वर सब कुछ देखेगा और ऊपरी सारे आशीष को दे देगा। எபிரேயர் 13
3:5 சொல்ற நீங்க பணம் ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள். इब्रानियों 13:5 वचन में वो कहता है कि तुम्हारे अंदर पैसों का लालच कभी ना हो, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். जितना आपके पास है उतने में आप संतुष्ट रहिए. அப்படி இருக்கிறவர்கள் மாத்திரம் சொல்ல முடியும். அவர் சொல்கிறார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் और அல்ல. ऐसे लोगों को परमेश्वर कहता है कि मैं तुम्हारे साथ रहूं, कभी नहीं छोड़ूंगा, कभी ना நான் त्यागूंगा. இருக்கிறேன் நான் அது எல்லாமே பார்த்து கொள்வேன். वो कहता है कि मैं तुम्हारे साथ हूं, मैं सब कुछ देख लूंगा. ஆகையால் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். इसलिए आपके पास जो कुछ है उसमें आप संतुष्ट रहिए. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கிறவைகளை கொண்டு நான் அது போதும் என்று कि எண்ணுவேன். लोग कह सकते हैं कि मेरे पास जो कुछ है मैं उसी में संतुष्ट रहूंगा. அவர் சொல்றார் எல்லா நிலைமையில எல்லா நேரத்துல மனரம்பியம் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். पौलुस कहता है कि हर परिस्थिति में मैं संतुष्ट रहने को मैं सीख गया हूं. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். मैं और ऊंचाई से रहना चाहता हूं, नीचे भी मैं रह ஏதோ सकता हूं. கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படி அல்ல. और परमेश्वर मुझे आशीष करे तभी मैं सुसमाचार को बांटूंगा, ऐसा கர்த்தர் नहीं. எனக்கு நல்ல பலத்தை கொடுத்தால் நான் அவருக்காக ஏதாவது செய்வேன் அப்படி அல்ல. अगर परमेश्वर ने अच्छा बल दिया तब मैं परमेश्वर के लिए कुछ करूंगा, ऐसा பசி नहीं. நிர்வாணம் எல்லா எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்காக நிற்பேன். लेकिन वो कहता है कि चाहे मैं नंगा हो जाऊं, कैसी भी परिस्थिति में रहूं, लेकिन मैं परमेश्वर के लिए खड़ा रहूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. மனரம்பியமா இருக்க நாம் मैं கற்றுக்கொள்ள संतुष्ट வேண்டும். रहने के लिए हमें जान लेना है. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் எல்லா நிலைமையிலும் மனரம்பியமா कि लोग कह இருப்பேன். सकते हैं कि हर परिस्थिति में मैं संतुष्ट रहूंगा. சொந்தமான வீடு இருந்தாலும் கூட மனரம்பியமா अगर खुद இருப்பேன். का घर है तो भी आप संतुष्ट रहिए. இல்ல வாடகை வீட்ல இருந்தாலும் கூட மனரம்பியமா இருக்க अगर आप கற்றுக்கொள்ள भाड़े पर रहते तभी आप संतुष्ट रहिए. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் परमेश्वर कहता है कि அல்ல. मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, ना त्यागूंगा. 2 ராஜாக்கள் 5:25 வசனத்துல दूसरा राजा 5वां अध्याय के 25 वचन में, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். दूसरा राजा 5वां अध्याय के 25 वचन में, அந்த யூதாஸ்காரன் அந்த பண ஆசையுடைய வாழ்க்கை எப்படி முடிந்து போனது? जो यूदास खरीद पैसों के लालच के कारण उसका जीवन कैसा हो गया था. மற்ற சீஷர்களை போல இயேசுவுக்கு சாட்சியா அவன் மறிக்கவில்லை. और दूसरे शिष्यों के जैसे बड़े गवाही के साथ वो नहीं मरा था. ஒரு தற்கொலை போல அந்த மரத்துல தொங்கி அவன் கீழே விழும்போது வயிறு கிழிந்து அப்படி விழுந்து மரித்து போகிறான். और एक दिन उस पेड़ पर लटक कर वो नीचे अपने जान को खो दिया था. ஒரு மீன்ஸ் ரொம்ப மோசமான ஒரு முடிவுடைய வாழ்க்கைக்கு வந்தது. और बड़े भयानक मृत्यु का उसने सामना किया, பண ஆசை அவனை அந்த பிசாசு பண ஆசையில அவனை வைத்ததனால. क्योंकि शैतान ने उसे पैसों के लालच में रख दिया था. 2 ராஜாக்கள் 5:25 இங்க கேயாசி குறித்து பார்க்கும்போது दूसरा राजा 5:25 में गियासी के बारे में देखते हैं. அந்த எலிசா இடத்துல ஒரு பெரிய பொய் அவன் சொல்லுகிறான். वहां पर एलिशा के पास आकर एक बड़े झूठ को उसने कहा. எலிசா கேட்கிறார் நீ எங்க இருந்தாய்னு கேட்கும்போது, और जब एलिशा ने उससे पूछा तू कहां पर था, எங்க இருந்து வந்தாய்னு கேட்கும்போது நான் உமது அடியேனோ எங்கோ போகல இங்க தான் இருந்தேன் என்று तब சொல்கிறான். वो कहता है कि तेरा दास कहां पर भी नहीं, मैं कहीं नहीं गया था, मैं यहाँ पर ही हूँ. ஆனால் நடந்தது என்ன? लेकिन वहां पर क्या हुआ था, நாகமான் அவன் அந்த அவன் குணமான பின்பு அந்த குஷ்டரோகிலிருந்து அவன் குணமாகும் போது, और जब नागमान वहां पर चंगाई पाया था कुष्ठ रोग से, சில ஆசீர்வாதங்களை அவன் அந்த எலிசாக்கு அவன் கொடுக்கிறார். कुछ आशीषों को उसने एलिशा को दे दिया था. எலிசா அதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? क्या एलिशा ने उसे स्वीकार किया? அது नहीं. வேண்டாம்னு சொல்லி நீ வேண்டாம்னு சொல்லி அவனை போக சொன்னார். एलिशा ने कहा कि तू इन आशीषों को तेरे पास रख दे और चले அப்படி जा. சொல்லி ரெண்டு பேருமே வருகிறார்கள். और ऐसे कहकर जब दोनों लौट रहे थे, யார் ரெண்டு பேர் வருகிறார்கள்? कौन लौट रहा था? எலிசாவும் கேயாசி வருகிறார்கள். अब एलिशा और गेहासी साथ में चल कर आ அந்த रहे थे. கேயாசிக்குமே அவருடைய அந்த சிந்தையில ஒரு அந்த பணத்தை வைத்து ஏதாவது செய்திருக்கலாமே அப்படி யோசிக்கிறான். लेकिन गेहासी सोचने लगा कि वो पैसों को रखकर मैं कुछ कर सकता था. எஜமான் வேண்டாம்னு சொன்னது எஜமானுக்கு பழைக்க தெரியாது, அவன் வேண்டாம்னு சொல்லுகிறாரு. और उसने सोचा कि एलिशा ने तो पैसों को मना कर दिया है, நான் ஏதாவது அதை செய்யலாமே, அந்த பணத்தை கொண்டு எப்படியாவது நான் உயிர் வாழலாம் என்று அவன் लेकिन யோசிக்கிறான். मैं उस पैसे को लेकर कुछ कर सकता हूँ. அவன் மறுபடியும் போய் அந்த நாகமண்டலத்துல சொல்கிறான், ஒரு பொய் கதையை சொல்லி அவன் சொல்ல எஜமான் அனுப்பி இருக்கிறான், எனக்கு அது எல்லாமே கொடும் என்று கேட்கிறான். अब वो जो गेहासी था वो उस नागमान के पास जाकर कहता है कि वो एलिशा ने मुझे भेजा, तू सारे आशीषों को दे दे. முதலாவது யார்கிட்ட போய் பொய் சொல்றான்? सबसे पहले वो किसके पास झूठ कहता है? நாகமன்ட்ட போய் ஒரு பொய் கதை விட்டு சொல்கிறான், என்ன எஜமான் அனுப்பினா அது கொடுன்னு கேட்கிறான். पहले वो नागमान के पास जाकर झूठ कहता है कि एलिशा ने इन सारी चीजों को देने को பொய் कहा. கர்த்தர் அருவருப்பை பார்க்கிற ஒரு காரியம். झूठ जो है परमेश्वर से नफरत பொய் करता है. பேசுகிற எல்லாருமே நரகத்துல போய் जो சேருவார்கள். कोई झूठ कहता है वो निश्चय नरक में जाएगा. ஆனால் அப்படி பொய் பேச பாவத்துல விழ வைத்தான். लेकिन शैतान जो है ऐसे झूठ कहकर उसे पाप में रखने की कोशिश किया. அங்கிருந்து வந்த பின்பு இங்க எலிசா கேட்கும்போது இங்க ஒரு பொய் சொல்லி நான் இங்க தான் இருந்தேன்னு தைரியமாய் சொல்கிறான். उसके बाद जब एलिशा के पास आया तब वहां पर एक और झूठ को कहा कि मैं यहाँ पर ही था. யோசித்து பாருங்க எப்படி அந்த பாவத்து மேல பொய்க்கு மேல பொய் அவன் பேச तो अब வைக்கிறான். समझिए कैसे एक झूठ के ऊपर एक झूठ वो कह रहा था. ஆனால் எலிசா எல்லாரும் மற்றும் அறிந்தவர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், लेकिन एलिशा सारी बातों को जानकर वो क्या कहता है, அவர் சொல்கிறார், இப்ப ஓமேல் அந்த நாகமான் மேல இருந்த அந்த குஷ்டரோகம் இப்ப ஓமேல் வர போகிறது. और उसने कहा कि नागमान के ऊपर जो कुष्ठ रोग था अब तेरे ऊपर आने वाला है. எப்படி அந்த கேயாசி மாறினான்? गेहासी अब कैसे बदल गया था?
குஷ்டரோகியை மாறின அப்படியே அந்த தலைமுறையில அந்த சந்ததியை ஒரு குஷ்டரோகியை போல மாறினது. और गेहाजी अब कोढ़ से भर गया था और वो एक कुष्ठ रोग हो गया था. ஹல்லேலூயா. हालेलुया. யோசித்து பாருங்க ஏன் இப்படி நடந்தது. और आप सोच कर देखिए ऐसा उसके साथ क्यों हुआ. ஒரு பெரிய எலிசாக்கு அந்த வேலைக்காரன் அவனுக்கு நல்ல ஒரு பதவி கிடைத்திருக்கலாம். और एलिशा के सामने एक अच्छा उसे एक पद मिल सकता था. ஒருவேளை எலிசாக்கு பின்பு இவன் अनेक அற்புதங்களை செய்திருக்கலாம். एलिशा के बाद शायद ये गेहाजी जो अच्छे अद्भुतों को कर सकता था. எத்தனையோ ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கலாம். बहुत सारे लोगों के लिए उपयोगी हो सकता था. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஒரு குஷ்டரோகி போல அவனுடைய வாழ்க்கையை முடிவு. लेकिन उसका अंत ऐसा हो गया था कि वो एक कोढ़ी कुष्ठ रोग बन गया था. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நாளிலே அவன் அங்க போகாமல் நாகமண்டலத்தில் போகாமல் எலிஷா இடத்திலே மாத்திரம் இருந்திருப்பான். उस दिन अगर वो नागमान के पास ना जाते हुए केवल एलिशा के पास रहता तो எலிசா இருக்கிற இடத்துல அவன் இருந்திருப்பான் என்றால் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது. वो अगर एलिशा के साथ ही रहता तो ये उसके जीवन में नहीं होता. அந்த பண ஆசையோ எலிசா இடத்தில் இருக்கிறத விட்டு அவனை அங்க தூரமாய் நாகமண்டலத்தில் போக வைத்தது. लेकिन जो पैसों के लालच ने उसे एलिशा को छोड़कर नागमान के पास लेकर गया. அப்படிதான் பண ஆசை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஜனங்களை விலக்குகிறது. और ऐसे जो पैसों का लालच है परमेश्वर की उपस्थिति से लोगों को दूर कर देता है. अनेक பேர் ஒரு காலத்துல வேலை இல்லாமல் இருக்கும்போது சபைக்கு நன்றாக வருவார்கள். बहुत से लोग जब अच्छा नौकरी नहीं होता तब कलीसिया में आते हैं. ஆனால் இப்ப வேலைன்னு சொல்லும்போது இல்ல இன்னும் ஏதாவது இன்னும் ஓவர் டைம் பண்ணணும் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். लेकिन अब नौकरी करते हैं जब ओवर टाइम करते हैं और परमेश्वर की उपस्थिति के लिए वो जगह और समय नहीं देते हैं. அவர்கள் பணத்தையும் அந்த தேவனை பார்க்கலும் அதிகமாய் பார்க்கிறார்கள். पर जो पैसों को परमेश्वर से अधिक वो मानते हैं. கர்த்தரை பார்க்கலும் கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கலும் பணத்துக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். परमेश्वर की उपस्थिति से बढ़कर वो पैसों को जगह देते हैं. கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கலும் அந்த பிசினஸ்க்கு அந்த தொழிலுக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். परमेश्वर को छोड़कर वो अपने व्यापार को ज्यादा महत्व देते हैं. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு மனுஷன் ரெண்டு பேருக்குமே சேவை செய்ய முடியாது. लेकिन एक मनुष्य है जो दोनों नाव पर कभी नहीं दोनों दास को सेवा नहीं कर सकता. ரெண்டு எஜமானுக்கு அவன் வேலை செய்ய முடியாது. वो दो जो सेवकों का सेवक नहीं बन सकता. வேலை தொழில் மற்ற எல்லா காரியத்தை கர்த்தருக்கு பின்பாக இரண்டாவது ஸ்தானத்துல நாம் வைக்க வேண்டும். और हमें सारी चीजों को परमेश्वर के बाद दूसरे स्थानों पर ही रखना है. பண ஆசையோ அவனை வழி விலக்கி அவனுடைய வாழ்க்கையை ஒரு குஷ்டரோகி அவன் முடித்தது. वहां पर पैसों के लालच के कारण गेहाजी का जो जीवन था एक बदल गया, एक कुष्ठ रोग के समान वो बन गया था. தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல पहला तीमुथियुस 6 अध्याय के 12 वचन में 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். पहला तीमुथियुस 6 अध्याय के 9वें वचन में ஐஸ்வர்யவான் ஆகலாம் என்று விரும்புகிறவர் அவங்களுக்கு என்ன வரும் என்றால் जो धनी होना चाहता है उनके साथ क्या होगा. अनेक பிரச்சனைகள் அவர்கள் விழுகிறார்கள். और वो बहुत सारे समस्याओं में पड़ते हैं. கடைசியிலே अनेक இச்சைகளை பலவித இச்சைகளை அவர்கள் விழுகிறார்கள். और बहुत ही व्यर्थ और हानिकारक लालसाओं में फंसते हैं. பிசாசானவர் அவங்களை அப்படிப்பட்ட ஆசைகளை இச்சைகளை காண்பித்தால் விழ வைக்கிறான். शैतान जो ऐसे लालच को दिखाकर उन्हें उसमें गिराने की रख देता है. ஆகையால் பண ஆசை நமக்குள்ள இருக்கவே கூடாது. और इसलिए पैसों का लालच हमारे जीवन में कभी नहीं होना चाहिए. இருக்கிறவைகளை வைத்து நாம் சந்தோஷமாய் மனரம்யமாய் இருக்க जो कुछ हमारे पास है उन्हीं चीजों पर हमें संतुष्ट रहना है. சொல்லுங்க எனக்கு இருக்கிறவைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். कितने लोग कह सकते हैं कि मेरे पास जो कुछ है मैं उसके लिए परमेश्वर को धन्यवाद दूंगा. சித்தமான அவர் நிச்சயமாய் கொடுப்பார். अगर परमेश्वर देना चाहते हैं जरूर आपके जीवन में देगा. அதே நம்முடைய உலக சிந்தனையோடு நாம் இருக்காமல் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்று நாம் இருக்க வேண்டும். लेकिन हमारा मन केवल उस पे ना लगा, लेकिन परमेश्वर के लिए हमें कुछ करना है. हालेलुया. हालेलुया. உலகத்துல நாம் ஏதோ கொண்டுட்டு வரோம் இல்ல. और इस संसार में हमने कुछ लेकर तो नहीं आया. இல்ல இங்கே ஏதாவது சேர்த்து நாம் மேலே கொண்டு போவதும் அல்ல. या इस संसार में हम कुछ चीजों को इकट्ठा कर वहां ले नहीं जाने वाले. அதிகமாய் கலங்கி अनेक பாரத்தோட நாம் இங்க இருக்கிறோம். और फिर भी हम बड़े बोझ के साथ डर के साथ यहाँ पर जीते हैं. கொஞ்ச நாள் இருந்துட்டு நாம் அங்க போகிறோம். हम यहाँ पर कुछ दिनों के लिए रहकर वहाँ चले जाएंगे. எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் கர்த்தருக்காக நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். लेकिन सारे चीजों में हमें आनंदित रहना है और परमेश्वर के लिए संतुष्ट रहना है. நான்காவது சில நேரம் அவன் சில துர்ச்செய்திகளை கொண்டு வந்து நம்மளை சோர்வடைய வைக்கிறான். और चौथी बात शैतान जो है कुछ बुरे संदेशों को लेकर हमें और निराश कर देता है. நெகேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல नहमीया 4 अध्याय के 3 वचन में சாத்தானுடைய செயலை குறித்து பார்க்கும்போது நாம் கர்த்தருக்காக எழும்பும்போது கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்பும்போது जब हम चाहते हैं कि हम परमेश्वर के लिए कुछ करें, சத்ரு இல்ல பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்து நம்மளை இல்ல நீங்க முடியாதுன்னு சொல்ல வைக்கிறான். तो शत्रु जो है वो हमारे जीवन में कुछ रुकावटों को लाता है और कहता है कि आपसे नहीं होगा. ஒரு கர்த்தருடைய தரிசனத்தை கண்டு இந்த நெகேமியா ஜனங்களோ அந்த எருசலேம் அலங்கத்தை கட்ட போகிறார்கள். और यहाँ पर नहमीया और लोग जो थे परमेश्वर के टूटे उस इमारत के जो दीवारों को बांधने की कोशिश कर रहे थे. தரிசனத்தை கண்டு நல்ல விசுவாசத்துல அவர்கள் அந்த நம்பிக்கையோடு அவர்கள் கட்டுகிறார்கள். और बड़े विश्वास के साथ दर्शनों को पाकर वो शहरपना को बांधने लगे. ஆனால் ஒரே நிமிஷத்துல அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களை மிகவும் காயப்படுத்தினது. लेकिन वहां पर जो लोग थे उनका जो शब्द ने उन्हें बहुत ही அந்த घायल किया. தோபியாவுடைய அந்த வார்த்தைகளை கவனிக்கும்போது அவங்க அந்த பேசுகிற அந்த
ஆணி போல குத்துகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போது जब सनबलात और तोबिया के उन शब्दों को उन्होंने सुना, ஒரு நரி ஏறி போனாலும் கூட இவர்கள் கட்டுகிற அந்த மதிலோ அது கீழே இடிந்து போகும். उन्हें कहा कि कोई गीदड़ उस पे चढ़े तो भी वो गिर जाएगा। இவர்கள் டைம் பாஸ் போல கட்டுகிற இதற்கு குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், இது அப்படியே விழுந்து போகுமே. उन्हें कहा कि ये तो ऐसे ही बांध रहे तो कभी भी गिर सकता है। அதை கேட்டு இவர்கள் சோர்ந்து போனார்களா இல்லையா? इन बातों को सुनकर क्या वो लोग निराश हुए या नहीं? அவர்கள் சோர்ந்து போக கர்த்தர் பின்ன அவர்களை பலப்படுத்தினார். वे लोग निराश हो गए थे, लेकिन फिर परमेश्वर ने उन्हें बलवंत किया। தைரியப்பட்டு அவர்கள் மறுபடியும் அதை கட்டினார்கள். परमेश्वर ने धैर्य दिया और फिर वो लोग फिर से वो बांधने लगे। பிசாசானவன் சில நேரம் நம்மளை அப்படி தடுக்க பார்க்கறான். இல்ல உங்களால முடியாது, உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கும் என்று அவன் பேசுவான். तो शैतान जो है कुछ समय ऐसे रुकावट को लगता है, कहता है कि तुमसे नहीं होगा, तुम्हारा जीवन ऐसे ही रहने वाला है। உண்மை என்னென்றால் உங்களால செய்ய முடியும். लेकिन सच्चाई ये है कि आपसे संभव है। உண்மை என்னென்றால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும். सच्चाई ये है कि परमेश्वर आपके जीवन को खड़ा कर सकता है। சத்துருகளை இல்ல ஜனங்களை ஏவி அவன் சொல்ல வைப்பான், உங்களால முடியாது. लेकिन कुछ लोगों को इकट्ठा कर आपको कहने को करेगा कि आपसे नहीं होने वाला। हालेलुया हालेलुया। எத்தனை சொல்றீங்க ஜனங்களை ஒரு நாளும் நான் கேட்டு சோர்ந்து போக कितने लोग कह सकते हैं मैं लोगों के बातों को सुनकर कभी निराश नहीं होने वाला। அப்படி சொன்னாலும் கூட இவர்கள் மறுபடியும் அதை கட்டி கடைசில அந்த கட்டி முடிக்க அந்த காரியத்தை முடித்தார்கள். और चाहे वो लोग ऐसे भी कहे, लेकिन वे जो नहमिया और उसके साथ जो लोग थे अंत में उस शहरपना को बांध दिए थे। இது வெளியே இருக்கிற சத்துருக்களை குறித்து பார்க்கிறோம். ये बाहरी रूप से जो शत्रु उसके बारे में हम देखते हैं। என்னாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே, लेकिन गिनती 13 अध्याय के 33 वचन में, என்னாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கும்போது, गिनती 13 अध्याय के 33 वचन में, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கும்போது கூட यहाँ पर जब इस्राएली के लोग वहां पर इकट्ठा हुए थे, அந்த ஜனங்களுக்குள்ள மோசே ஒரு 12 வேவுக்காரர்களை போய் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வர சொன்னார். वहां पर 12 जो जासूस थे उन्हें मूसा ने भेजा वहां पर उस जगह को देखकर आने के लिए। என்னாகமம் 13:33ல அந்த குறிப்பிட்ட அந்த 10 பேர் வந்து என்ன சொன்னார்கள்? गिनती 13 अध्याय के 33 वचन में वो 10 जासूस आकर क्या कहने लगे? 10 பேரும் மிகவும் சோர்ந்து போக ஒரு துர்ச்செய்தியை கொண்டு பரப்பினார்கள். और वो सारे जो 10 के 10 जासूस थे वो निराश करने वाले कुछ शब्दों को वहां पर कहने लगे। தைரியமா உறுதியை சொன்ன அந்த செய்தி என்ன என்றால், நம்மளால அவர்களை சந்திக்க முடியாது, அவர்கள் விரோதமாக யுத்தம் செய்ய முடியாது. वो 10 जासूस आकर कहने लगे कि वो बहुत सामर्थ्य लोग हैं, हम उनके साथ लड़ नहीं सकते। அவர்கள் ராட்சதர்கள் போல, நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். उन्होंने कहा कि वो तो बहुत ही बड़े लोग हैं, हम उनका सामना नहीं कर सकते। நம்மளால முடியாது, நம்ம அங்க போக முடியாதுன்னு அவர் உறுதியாக சொல்கிறார்கள். 10 जासूस आकर कहने लगे कि हम वहां पर जाकर नहीं लड़ सकते। யாரு? மற்ற வேற தேச ஜனங்கள் அல்ல, ये कोई किसी और देश के लोग नहीं थे, அவங்களோடு கூட இருந்த ஜனங்கள் தான். ஆனால் அவங்க போய் சொல்கிற செய்தி என்றால் நம்மளால முடியாது. लेकिन वो इजराइल के लोग उनके साथ ही थे, लेकिन जब वो जाकर वहां से जासूसी कर आए, वो कहते कि हम नहीं लड़ सकते। அந்த செய்திகளை கேட்கும்போது ஒரே நிமிஷத்துல எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் சோர்ந்து போனார்கள். और उस संदेश को सुनकर सारे इजराइल लोग वहां पर निराश हो गए थे। எப்படி மாறி போன என்றால் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல ராம் முழுவதும் இவர்கள் எல்லாரும் அழுது கொண்டே இருந்தார்கள். और वो इतना निराश हो गए थे कि गिनती 14 अध्याय के पहला वचन में दिन रात वो रोने लगे। எல்லாரும் நம்பிக்கையற்று போய் இப்ப ஏன் எங்களை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். और वे सारे लोग कुड़कुड़ाने लगे कि हमें क्यों फिर से अपने बाहर लाया। ஏன் இருந்து வெளியே கொண்டு வந்து அங்கே நான் மரித்து போயிருக்கலாமே, அப்படி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். उन्होंने कहा कि क्यों हमें मिस्र से बाहर लाए, हम वहां पर ही मर जाते। யார் சொன்ன செய்தினால? किसके संदेश के कारण ये सब हुआ? சத்துருக்கள்னால, இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த அவர்கள் வேவுக்காரர்களை போய் வந்தவர்கள் சொன்னதனால, अपने इजराइल लोगों के जो जासूस के रूप में कहते हैं उनके शब्द को सुनकर। நேரம் பிசாசு அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நுழைய பார்க்கிறான். कुछ समय शैतान ऐसे हमारे जीवन में अंदर आने की कोशिश करता है। பாருங்க, எப்பவுமே இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளே நம்மள்ட்ட பேசுவாங்க. कुछ समय लोग ऐसे अविश्वास की बात हमेशा हमसे करते हैं। எப்பொழுதுமே அவிசுவாசான வார்த்தைகளே பேசுவாங்க. कुछ समय हमेशा कुछ लोग अविश्वास की बातों को कहते हैं। சில பேர் எப்பவுமே ஒரு நம்பிக்கை ஒரு உற்சாகம் இல்லாம பேசுவாங்க. कुछ लोग बिना कुछ उत्साह के बात करते हैं। சில பேர் எப்பொழுதும் உங்கள்ட்ட பேசும்போது குறைகளை மாத்திரம் கண்டுபிடித்து ஏதாவது பேசுவாங்க. कुछ समय लोग हमेशा आपके बुराई और कमजोरी को आपको कहते हैं। அவங்க வாயிலிருந்து ஒரு நாளும் கூட ஒரு நல்ல வார்த்தை இல்ல, உற்சாகமான வார்த்தை, விசுவாசத்துக்கு பலப்படுற ஏதுவான வார்த்தைகளே வராது. लेकिन उनके मुंह से कभी भी आपको बलवंत करने वाला शब्द नहीं निकलता। ஹல்லேலூயா, हालेलुया। அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா? क्या आप ऐसे किसी को जानते हैं? பேசும்போதெல்லாம் ஏதாவது குற்றங்கள், ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது குறைவுகளை காண்பிக்கிறது. जब कभी आप बात करते तो आपके बारे में कुछ कमियों को ही बताते हैं, இல்ல ஏதாவது அவிசுவாசமான வார்த்தைகள் या कुछ अविश्वास के शब्दों को कह देते हैं। தெரியாதா? அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷமே பேசினாலே கூட, और उनसे अगर 1 मिनट आप बात कर लेते तो भी உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க 100% बैटरी चार्ज இருக்கும், அப்படியே ஜீரோல வந்துரும். आपके जीवन में जो 100% का बैटरी चार्ज है वो एक क्षण में खत्म हो जाता है। ஹல்லேலூயா, हालेलुया। அப்படி பிசாசு அவர்களே மூலியமாய் அவன் பேச பார்க்கிறான். और शैतान जो है ऐसे लोगों के द्वारा आपको निराश करने की कोशिश करता है। முடியாது, உங்க குடும்பத்தால முடியாது, कहता है कि आपसे संभव नहीं, आपके परिवार वालों से नहीं होगा, பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க, आपके बच्चे ऐसे ही रहने
रहने वाले சபை हैं। அப்படிதான் இருக்கிறது. कलीसिया ऐसा ही रहेगा, மற்ற விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறாங்க. दूसरे विश्वासी तो ऐसे ही है, மற்ற பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. दूसरे बच्चे भी ऐसे ही है। இல்ல அப்படி ஏதாவது எல்லாருமே சோர்ந்து போகபடி. और ऐसे वो कहते ताकि सारे लोग निराश हो जाए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நல்ல கை தட்டுற ஆவியில இருக்கிறவ கூட அவன் யோசிப்பான், சோர்ந்து போயிடுவான். और जो कोई अच्छे आत्मा से भरे वो भी कुछ समय निराश हो जाता அவங்க है, கூட நினைப்பாங்க அப்படி கொஞ்சம் சோர்வு வந்துரும். और वो सोचने लग जाती है कि ऐसा ही सच्चे है, और सो निराश हो जाते அந்த हैं। சோர்வின் ஆவியில அப்படி கம்ப்ளைண்ட் ஒரு முறுமுறுக்கிற ஒரு துர்ச்செய்தி கொண்டு வர ஆவி பிசாசு உள்ள கொண்டு और வருகிறான். शैतान ऐसे बुरी कुछ संदेशों को लेकर लोगों को आजकल निराश कर देता है, இவர்களால செய்ய முடியும், இவர்களால முடியும், ஆனால் அந்த துர்ச்செய்தினால இவர்கள் சோர்ந்து और वे போகிறார்கள். लोग कर तो सकते हैं, लेकिन वो बुरा संदेश के कारण वो अब नहीं कर पाते हैं। கர்த்தர் பயன்படுத்தணும் என்றால் ஒரு கழுதை கூட அவன் பயன்படுத்த முடியும். अगर परमेश्वर को इस्तेमाल करना है तो एक गधे को भी इस्तेमाल कर सकता है, கல்லுகளை கூட அவர் பயன்படுத்த वो முடியும். गधे को भी इस्तेमाल कर सकता है। என்னாகும் 14:8 வசனத்துல, गिनती 14 अध्याय के 8वें वचन में, என்னாகும் 14:8 வசனத்துல பார்க்கும்போது गिनती 14 के 8 में, அதுல அந்த 12 பேர்ல 2 பேர் என்ன சொல்கிறார்கள், उन 12 में से 2 जासूसों ने क्या कहा? அப்படி இருக்கட்டுமே, நாங்கள் வெட்டுக்கிளியே இருந்து போகட்டும், उन्होंने कहा कि हम एटिडियो के समान रह जाएंगे, ஆனால் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால், लेकिन अगर परमेश्वर हम पे प्रिय रहे तो, அவங்க கர்த்தரை காண்பித்தார், கர்த்தரை பார்த்தார்கள். यदि ये जो 2 जासूस वो परमेश्वर को देख रहे அந்த थे, தேசத்துல நம்மளை கொண்டு போய் அந்த பாலும் தேனோடு தேசத்தை நமக்கு கொடுப்பார். और उन्हें कहा कि उस देश में हमें ले जाकर वो देश हमें परमेश्वर दे देगा, நம்மளால இல்ல, நம்ம போய் சாதிக்க நமக்கு ஒன்றுமில்ல, और हमें जाकर लेने के लिए कुछ नहीं, ஆனா கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அவர் கொடுப்பார். लेकिन अगर परमेश्वर हमसे प्रसन्न है तो वो हमें दे देगा। நம்முடைய விசுவாசம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். हमारा आज विश्वास परमेश्वर पर भरोसा कर कर, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்க और வேண்டும். जो आत्मिक जीवन है परमेश्वर पर निर्भर रहना है। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்து இருக்க हमारा வேண்டும். आत्मिक जीवन में परमेश्वर पर निर्भर होना है, எந்த மனுஷனை சார்ந்து இருக்க கூடாது, किसी मनुष्य पर हमें नहीं निर्भर எந்த रहना, நிலைமையை சார்ந்து இருக்க கூடாது. किसी परिस्थिति पर नहीं। ரட்சித்தது அவர் உண்மை என்றால் அவருக்காக நான் சாட்சியாக अगर வாழுவேன். परमेश्वर ने हमें छुड़ाया तो हमें परमेश्वर के लिए गवाही का जीवन जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் மற்றவர்கள் பேச்சை நான் கவனித்து அப்படி கேட்டு சோர்ந்து போகிறவன் அல்ல. कितनों कह सकते हैं दूसरों के उन बातों को सुनकर मैं कभी निराश नहीं होगा, அதிகமாய் ஜனங்கள் காது கொடுத்தா நீங்க அப்படியே சோர்ந்து போய் மாறி போவீங்க. और कुछ समय आप लोगों की बातों को सुनकर तुरंत निराश हो जाते हैं। ஒரு வனாந்திர வழியாக ஒரு தகப்பன் ஒரு பையன் ஒரு கழுதை கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். और एक मरुभूमि में एक पिता अपने लड़के को लेकर एक गधे को लेकर जा रहा था, அப்போ அந்த ரொம்ப வெயில் இருக்கும்போது तब वहां पर जब बड़ी धूप थी, ஒருத்தன் பார்த்து அந்த தகவடத்தை சொல்றான், உங்க 2 பேருக்கு கொஞ்சம் கூட புத்தி இருக்கா? तब एक व्यक्ति आकर कहता है क्या तुम्हें कोई थोड़ी सी भी अक्ल है? கழுதை சும்மா போயிட்டு இருக்குது, நீங்க யாராவது ஒரு உட்காரலாமே. वो गधा तो ऐसे ही जा रहा है, तुम में से कोई उस पर बैठ सकता था। அப்போ அந்த தகப்பன் சரி இந்த சின்ன பையன் கொஞ்ச நேரம் உட்காரட்டும் அதை ஏத்தி விடுகிறார். और वो जो पिता है कुछ समय के लिए अपने बच्चे को उस पर गधे के ऊपर रख देता है। கொஞ்ச தூரம் அப்படி போய் கொண்டே இருக்கிறார்கள். थोड़ा दूर जब वो चल रहे थे, வேற நபர் பார்த்து சொல்றான், உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, அந்த சின்ன பையன் மேல இது பெரிய நீங்க கீழே நடந்துட்டு இருக்கீங்க. दूसरा एक व्यक्ति अगर कहता है कि तुम्हें अक्ल नहीं, अब छोटे बच्चे को ऊपर बिठाया, आप नीचे चल रहे हैं, வாழ்கிற வயசு அவன் இப்ப ஓடி விளையாடுகிற வயசு அவன் நடக்கலாமே. और वो तो भागने वाला उसका उम्र है, वो चल सकता है। தகப்பன் சொன்னா இது சரிதான், சரி அவனை இறக்கிட்டு இவர் இப்ப மேல ஏறி உட்காருகிறார். पिता ने सोचा ये भी सही है, अब बच्चे को नीचे उतार कर वो खुद ऊपर बैठ गया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப மறுபடியும் அவர்கள் பார்த்து சொல்றாங்க, நீங்க 2 பேருமே அவனை சின்ன பையனை கீழே நடக்க வைக்கிற 2 பேருமே மேல ஏறி உட்காரலாமே. अब तीसरा व्यक्ति अगर कहता है कि तुम नीचे क्यों चल रहे, तुम दोनों ऊपर बैठ सकते அதான் हैं, 2 பேருமே ஏத்திட்டு போகுமே, ஏன் அவனுக்கு மாத்திரம் கீழே நீங்க நடக்க और गधे के ऊपर விடுறீங்க? तुम दोनों बैठकर जा सकते हैं, क्यों आप नीचे चल रहे हैं? தகப்பன் அவனும் மேலே ஏத்தி அவரும் மேலே 2 பேருமே அது அந்த கழுதை மேல உட்கார்ந்து அது போய் கொண்டு இருக்கிறது. और अब वो बच्चा और उसका पिता दोनों उस गधे के ऊपर बैठकर जा रहे थे। வேற ஒருத்தன் பார்த்து அவர்களை சந்தித்து சொல்கிறான், अब एक और व्यक्ति मिलकर कहता है, 2 பேருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? वो कहते हैं दोनों को अकल नहीं, நீங்க அந்த கழுதை சுமக்கிற 2 பேருமே சுமக்க வேண்டியவர்கள், और आपको उस गधे को ले चलना है, நீங்க அது மேல 2 பேருமே ஜம்முன்னு உட்காருகிறீங்க. लेकिन आप गधे के ऊपर दोनों बैठ गए हैं। பாவம் வெயில் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாம நடந்து போய் கொண்டு वो இருக்கிறது. बेचारा इतना धूप में बिना पानी के चल रहा है। கடைசில 2 பேருமே இறங்கி அப்படியே போய் கொண்டு சோர்ந்து போய் நடந்து கொண்டிருக்கிறாங்க. अंत में वो पिता और बच्चा दोनों उतर के निराश होकर नीचे चल रहे थे। தகப்பன் பையனை பார்த்து சொல்றான், நம்ம மனுஷன் பேச்சை கேட்டுட்டு இருப்போம் என்றால் ஒண்ணுக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருப்போம். उसका पिता बच्चे से कहने लगा अगर हम लोगों के बातों को सुनेंगे तो अब कुछ नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க हमें வேண்டும். परमेश्वर के वचनों को सुनना है। எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தர் நம்ம பிரியமா இருப்பார் என்றால், और किन लोग कह सकते हैं अगर परमेश्वर हमसे அவரே प्रसन्न है காரியங்களை வாய்க்க செய்கிறவர். तो वो हमारे कामों को सफल எது करेगा। மனுஷனுக்கு முடியாதோ அது எனக்காக அவர் செய்து जो முடிப்பார். मनुष्य से संभव नहीं परमेश्वर हमारे लिए करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 2 பேர் காலேபும் யோசுவா மாத்திரம் அந்த வனாந்தரத்தில் வெளியே வந்த
அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தது மாத்திரம் காலேபும் யோசுவா மாத்திரம் அங்க போய் சேர்ந்தார்கள். और कालेब और योशुआ केवल उस कनान में जाकर प्रवेश किए மற்ற थे। புதிதாய் பிறந்த அந்த வனாந்திர வழியில பிறந்தவர்கள் மாத்திரம் அவங்களோட கூட போய் और சேர்ந்தார்கள். उसके बाद जो मरुभूमि में जन्म लिए थे केवल वही उनके साथ कनान में प्रवेश कर கர்த்தர் पाए। அதை வாய்க்க செய்தார். கர்த்தராலே கூடாத காரியம் அவர் நிச்சயமாக அவர் செய்து और முடித்தார். परमेश्वर से जो असंभव था वो परमेश्वर ने संभव कर दिया था। உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும், கர்த்தரால் அது கூடும். और आज आपके अंदर विश्वास होना चाहिए कि परमेश्वर से संभव है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில அதை செய்து कितना முடிப்பார்? विश्वास करते हैं, परमेश्वर हमारे जीवन में भी करेगा। ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்துல अब उत्पत्ति 18 अध्याय के 20 वचन में சில நேரம் சாத்தான் சில இடங்களை நம்மளுக்காக வைத்திருக்கிறான். कुछ समय शैतान कुछ जगहों को हमारे लिए रखता है। ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்துல அங்க சோதம் கொமோராவை பார்க்கும்போது उत्पत्ति 18 अध्याय के 20 वचन में वहां पर सदोम गोमोरा को देखते அந்த हैं। இடமும் முதல்ல இருந்து அதுக்கு விசேஷம் என்னென்றால் பாவம் நிறைந்த மிகவும் கொடிய பாவிகளா இருந்தார்கள். सदोम गोमोरा जो था एक जगह पाप से भरा हुआ था। அங்க எல்லா விதமான பாவங்கள் காணப்பட்டது. वहां पे हर प्रकार का पाप था। ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல சபையில அந்த பலிபீடம் இல்ல ஒன்றுமே இல்ல. वहां पर आत्मिक जीवन में कलीसिया ने कुछ भी नहीं था। ஆவிக்குரிய தேவனுக்கு ஒரு இடமே இல்லாமல் இருந்தது. वहां पर परमेश्वर के लिए कोई जगह नहीं था। ஆனால் ஆபிரகாமும் லோத்து பிரியும்போது லோத்து எப்படிப்பட்ட இடத்தை அவன் தெரிந்து கொண்டான் என்றால், लेकिन अब लोत ने कैसे एक जगह चुना था? அவன் அந்த சோதமை பார்க்கும்போது அந்த சோதன் அந்த கண்ணுக்கு காணும்போது அவனுக்கு ஒரு அதுல இழுக்கப்படுகிறான். அவன் அந்த சோதமைக்கு நேராக அவன் जब போகிறான். वो अपने आंखों से सदम को देखता है तो वो सदम की ओर उसका मन लगा रहता है। 13வது அதிகாரத்துல லோத்தும் அந்த ஆபிரகாம் பிரிகிறார்கள். और अब्राम और लोत जब अब अलग हो गए थे, அப்போ இவனுக்கு அந்த கண்களை பார்க்கும்போது அது நல்ல செழிப்பான இடமாய் காணும்போது அங்க அவன் போகிறான். लोत ने देखा कि जो सदम था बहुत अच्छा जगह, इसलिए वहां जाकर वो रहने लगा। ஆனால் அந்த ஆபிரகாமோ கர்த்தர் காண்பித்து அவனை போக வைத்தார். लेकिन अब्राम को परमेश्वर ने एक जगह दिखा और वहां पर उसे ले गए थे। நடந்தது என்ன என்றால் அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன தீர்மானித்தார் என்றால், लेकिन वहां पर ऐसा हुआ कि पाप के कारण परमेश्वर ने एक निर्णय लिया, இந்த சோதோமை நான் அழிக்க வேண்டும், अब सदम को मैं नाश करने वाला हूं। சோதோமை நான் அக்கினியால் அழிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். परमेश्वर ने निर्णय लिया कि सदम को अब आग से नाश करेगा। ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்துல उत्पत्ति 19 अध्याय के 21 वचन में, ஆதியாகமம் 19 29வது வசனத்துல அவன் அந்த லோத்துடைய வாழ்க்கையை அந்த அக்கினியில அழிந்து போயிருக்க வேண்டும். और वहां पर लोत का जीवन भी उस आग में नाश होना था। பாவம் நிறைந்த அந்த இடத்துல அவனும் அந்த குடும்பமும் அங்க அழிந்து போயிருக்க வேண்டும். पाप से भरे जीवन में वहां पर लोत और उसके परिवार को भी नाश होना था, ஏனென்றால் அவன் அந்த பாவம் இடத்தை அவன் தெரிந்து கொண்டு அதுல பிரியமா இருந்தாங்க வாழ அவன் சித்தமா இருந்தான். क्योंकि उस पाप भरे जगह को चुनकर वो वहां पर रहने के लिए वो तैयार होता। ஆபிரகாமோடு இருந்து அந்த 7வது அதிகாரம் இல்ல அந்த 12வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவன் பலிபீடத்தை கட்டும்போது அவரோடு கூட அவன் இருந்தவன். और वहां पर अब्राम जब उस वेदी को बांध रहा था वहां पर उसके साथ ही लोत था। ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளும்போது அது எல்லாமே பார்த்து கூடவே இருந்தவன். जब वेदी बांधकर अब्राम परमेश्वर की आराधना कर रहा था उसके साथ ही लूत था। ஆனா அந்த பாவமான இடத்துல போய் அவன் சேர்ந்ததனால, लेकिन क्योंकि अब पाप भरे उस सदोम में जाकर वो रहने लगा, கர்த்தர் அந்த இடத்தை அழிக்க சித்தமானார். परमेश्वर उस जगह को अब नाश करने के लिए तैयार அவனுடைய था। வாழ்க்கை எப்படி தப்பித்தது? लेकिन वो लोत का जीवन अब कैसे बच गया था? அவன் வெளியே வந்தான். किसके कारण वो बाहर निकला? தேவன் ஆபிரகாமை நினைத்து அந்த லோத்தை வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर ने अब्राम को चुनकर लोत को उस सदोम से बाहर निकाला। அப்போ நான் ஆபிரகாமுக்கு லோத்துக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், तो यदि अब्राम और लोत के बीच में कोई संबंध नहीं होता तो லோத்துடைய வாழ்க்கை எங்க முடிந்திருக்கும்? तो लोत का जीवन कहां पर समाप्त हो அந்த जाता? சோதோம்ல அந்த பாவமான ஜனங்கள் மத்தியில அந்த அக்கினியில அது அழிந்து போயிருக்கும். उस सदोम में उस पाप भरे जगह में उसका जीवन नाश हो सकता சாத்தான் था। அப்படிதான் சில அழிவுக்கு நிறைந்த பாவத்துல வாழ்கிற ஜனங்களிடத்துல ஆவிக்குரிய பிள்ளைகளை போய் அவன் சேர்க்கிறான். और शैतान ऐसे ही पाप भरे एक जगह में आत्मिक लोगों को रख देता है உலகத்தான் வாழ்கிற அந்த பாவத்துல இருள் நிறைந்த இடத்துல போய் ஆவிக்குரிய பிள்ளைகளை போல நிறுத்த और பார்க்கிறான். पाप और अंधकार से भरे जगहों पर शैतान जो है आत्मिक लोगों को रख देता है, அவர்களும் அங்க போய் அவங்களோடு கூட சேரும்படி, ताकि जो लोग हैं उनके साथ रहकर उनके साथ जीने लगे, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தை விரும்பும்படி, और ताकि वो जो लोग हैं वो भी पाप को पसंद करने பாவத்தை लगे, வெறுக்காமல் அதோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறதுக்கு, ताकि जो विश्वासी हो पाप से नफरत ना करे कि पाप में जीने लग जाए। சாத்தான் இடங்களை வைக்கிறான். शैतान ऐसे जगहों को कुछ रखता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்றீங்க? ஆனாலும் கூட அப்படி இடத்துல கூட நான் சாட்சியா लेकिन இருப்பேன். कितने लोग कह सकते हैं कि ऐसे जगहों में मैं गवाही के साथ रहूंगा, எனக்கு உலகம் எல்லாமே அப்படி இருந்தாலும் கூட நாம் சாட்சியா இருக்க और வேண்டும். ऐसे आज पूरा संसार भर पाप में है तो भी हमें गवाही का जीवन जीना है। பிசாசு அந்த இடத்தை கொண்டு வந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை சந்திரமாய் கிரியை செய்ய और பார்க்கிறான். शैतान ऐसे जगहों पर हमें ले जाता है और ऐसे
जैसे हमें पाप में फंसाने की कोशिश करता है। நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனத்துல न्यायियों 11 अध्याय 16 अध्याय के 19 वचन में, நியாயாதிபதிகள் 16 19வது வசனத்துல न्यायियों 16 अध्याय के 19 वचन में, கர்த்தருக்காக வைரக்கமா இருந்த அந்த அந்த சிம்சோனும் परमेश्वर के लिए जो धैर्य के साथ एक चाँद के साथ था शिमशोन, கர்த்தருக்காக சாதிக்க வேண்டிய இல்ல கர்த்தருக்காக ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிற அந்த சிம்சோனும் और परमेश्वर के लिए बड़े एक जय को लाने वाला एक शिमशोन था, பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டிய அந்த சிம்சோனும் जो पलिश्तिय को नाश करना था ऐसे जो शिमशोन, இங்க எந்த இடத்துல அவன் இருக்கிறான்? वहां पर अब कैसे एक जगह पर था இருக்க கூடாத இடத்துல அந்த தெலீலாவுடைய மடியில அவன் நித்திரை பண்ணுகிறான். जहां पर उसे नहीं रहना था, वो दलीला के उस मणि पर सर रखा था। இருக்க கூடாத இடத்துல இருக்கிறதுனால அவனும் அவனுடைய அந்த பலனை அவன் அற்று போகிறான், பலம் இல்லாமல் அவன் போகிறான். और जहां पर उसे नहीं रहना था वहां पर वो था, इसलिए अपने उस बल को उसने खो दिया। அவசரத்துல என்ன பார்க்கிறோம்? அவனும் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு, और हम उस वचन में पढ़ते कि वो अब निर्बल हो गया था। ஏன் அவனுடைய பலம் நீங்கிட்டு? उसका बल अब क्यों चला गया था? அவன் பெற்றோரோடு கூட இருந்துப்பான் என்ற பலம் நீங்கி இருக்காது। और अगर अपने माता पिता के साथ रहता तो वो जो बल वो नहीं खोता था। ஆனால் பாவத்துல டெலீலாவுடைய மடியில இருக்கிறதுனால இப்ப அந்த இடத்துல இருக்கிறதுனால அவனுடைய பலம் இல்லாமல் அவன் போனான்। और क्योंकि अब वो डेलीला के साथ था, इसलिए अपने बल को उसने खो दिया। हालेलुया, हालेलुया। वो பிசாசு இடத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, और शैतान केवल जगह को नहीं रखता, யாரை குறிக்கிறான்? वो किसे रखता है? சில ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில குறிக்கிறான்। कुछ लोगों को भी हमारे जीवन में रख देता है। அவரோடு சேர சேர நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பலனை நாம் இழந்து போகிறோம்। हम उन लोगों के साथ रहकर हमारे आत्मिक जीवन में उन बल को खो देते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பின்வாங்கி போகிறோம்। आत्मिक जीवन में हम पीछे हो जाते हैं। हालेलुया, हालेलुया। யோசித்து பாருங்க, எந்த மனுஷரோடு நாம் சேரும்போது கூட और आप सोच कर देखिए, जब हम किसी मनुष्य के साथ जुड़ जाते हैं, அந்த மனுஷனால சேர்கிறதுனால என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आप सोच कर देखिए, अगर किसी मनुष्य के साथ आप जुड़ जाते हैं तो आपका आत्मिक जीवन कैसे होता है? பிசாசு தந்திரமாய் சிலரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான்। शैतान बड़े चतुराई से कुछ लोगों को हमारे जीवन में लेकर आता है, ஆனால் அவங்கள்ட்ட பழக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பின்வாங்கி போகிறோமா இல்ல இன்னும் பலன் அடைகிறோமா என்று பார்க்க வேண்டும்। लेकिन जब आप उनके साथ रहते तो आत्मिक जीवन में क्या आप ऊपर जाते हो नीचे आते हो, उसे देखना இல்ல है। நீங்க காலேஜ்ல போகும்போது ஒரு நண்பர் திடீர்னு உங்களுக்கு அறிமுகப்படுவான்। या कॉलेज में जब जाते हैं तुरंत एक अचानक से एक दोस्त आपको मिलता है, ஒரு நபர் போதும் அவன் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடுவான்। और वो एक जो मित्र काफी आपके जीवन को खराब करने के அது लिए, ஏதோ அப்படியே உங்க வாழ்க்கையில அப்படி வருகிறவன் அவள் அல்ல, वो ऐसे आपके जीवन में नहीं आता। அதை கொண்டு வருகிறவன் யார் என்றால் பிசாசு சில பேரை குறித்து வைக்கிறான்। लेकिन शैतान ऐसे कुछ लोगों को आपके जीवन में लेकर आता है। हालेलुया, हालेलुया। இவனோ அந்த பெலிஸ்தரை அழித்து போட வேண்டியவன்। जो शिमशोन था उसे फिलिस्तियों को मारना था, கர்த்தர் அவனை விசேஷ பலத்தினால அவனை நிரப்பினார்। परमेश्वर ने विशेष बल के साथ उसे भरा था। அவன் அந்த ஸ்திரீயோடு கூட சேர்ந்ததனால அவன் பலன் இல்லாமல் அவன் காணப்பட்டான்। लेकिन क्योंकि वहां पर स्त्री के साथ था, इसलिए उसके सारे बल को उसने खो दिया। ஆகையால் பவுல் சொல்றார், நாமோ பிசாசின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோமே। और इसलिए पौलुस कहता है कि हम शैतान के उन युक्तियों को जानते हैं। हालेलुया, हालेलुया। அப்படி அறிந்திருப்போம் என்றால் நாம் யோசிக்க வேண்டும்। तो यदि हम शैतान की युक्तियों को जानते तो हमें सोचना है, நான் வேலை ஸ்தலத்துல அந்த போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? जब हम काम करने जाते तब हमारे आत्मिक जीवन में हम कैसे हैं? ஆவிக்குரிய வாழ்க்கையில பின் மாற்றம் வருகிறதா? क्या हमारे आत्मिक जीवन में हम पीछे हटते हैं? இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு நாம் சேரும்போது ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது நான் ரொம்ப பின்வாங்கி போகிறேன்। या कुछ लोगों के साथ जब हम जुड़ जाते तो क्या हम आत्मिक जीवन में पीछे हो जाते हैं? அப்படி நாம் கவனிப்போம் என்றால் நாம் அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள यदि முடியும்। हम ऐसे जांच कर देखते तो हम शैतान के युक्तियों को समझ जाते हैं, கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் அவர்களை போல அந்த இடத்தை சார்ந்தவர்களை போல நாம் மாறி விடுவோம்। और हम थोड़ा थोड़ा कर कर उन लोगों के समान हम जीने लग जाते हैं, நமக்கு ஒரு மாற்றம் இல்லாமல் போகும்। और उन लोगों के बीच में और हमारे बीच में कोई भी ऐसे बदलाव नहीं। கடைசியாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம்। और प्रेरितों के काम 28 के 3 में हम पढ़ते हैं। அப்போஸ்தலர் 28 3வது வசனம், प्रेरितों के काम 28 अध्याय के 3 वचन में, ஒரு நாள் ஒரு பாம்பு பவுலை கவி விட்டது। वहां पर एक दिन एक सांप ने उस पौल के हाथ में काट दिया था। சர்ப்பமானது தந்திரமான இல்ல சாத்தானுக்கு அடையாளமான அந்த பாம்பு, और ये जो सर्प शैतान का जो चिन्ह था, பவுல் கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாம்ன்றாங்க அங்க வேலை செய்கிற அவன் அது கவி கொள்கிறது। और वहां पर पौलुस जो परमेश्वर के सेवकाई को हो रहा था उसके हाथ पर आकर लपेट लिया और उसे काट लिया। எதிர்பார்ப்பவன் கொலைகாரன் மரித்து போவான் என்று अब எதிர்பார்க்கிறார்கள்। लोगों ने सोचा कि ये कोई एक मृत्यु का एक हत्यारा है, यहाँ पर इसे मरना है। ஆனா இந்த 5வது வசனத்துல பார்க்கும்போது लेकिन 5वें वचन में पढ़ते हैं, அங்க பக்கத்துல தீ எரிகிறது। वहां पर बाजू में एक आग जल रहा ஒரு था। பெரிய தீ எரியும் போது அந்த பூச்சியை பவுல் என்ன செய்கிறார்? वहां पर जब बड़ी आग जल रही थी, जो सांप को पौलुस ने क्या அந்த किया, விரியன் பாம்பை
கையில் இருக்கிற அந்த பூச்சியை தீயில உதறி போடுகிறான் अपने हाथ में जो सांप था उसे उस आग में उसने झटक दिया। தீ எதற்கு அடையாளமா இருக்கிறது? और सांप क्या दर्शाता है? கர்த்தருடைய சமூகத்துக்கு அடையாளமா जो இருக்கிறது। आग जो है वो परमेश्वर के उस उपस्थिति को बताता है। ஹல்லேலூயா। हालेलुया। யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல அந்த மோசேயிடத்தில் பேசும்போது முட்செடி நடுவில் அக்கினி ஜுவாலையிலிருந்து நடுவில் இருந்து அவர் பேசுகிறார்। और निर्गमन 3 अध्याय में परमेश्वर जो आग के बीच में मूसा से बात किए அவருடைய थे। சமூகம் ஒரு அக்கினியை போல காணப்படுகிறது। परमेश्वर का उपस्थिति का आग के समान होता है। அங்க அக்கினி இருந்ததனால அந்த பூச்சி அந்த விரியன் பாம்பை அவன் உதறி தள்ளி போட்டான்। वहां पर क्योंकि एक आग था उसने उस सांप को उस पर झटक दिया அந்த था। பாம்பு அவனுடைய வாழ்க்கையில ஒரு சேதத்தை கொண்டு வர वो முடியவில்லை। जो सांप था उसके जीवन में कोई भी हानि को नहीं அந்த पहुंचा। கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை கண்டார்கள்। और उस सारे लोगों ने पौलुस के जीवन में परमेश्वर के इस बड़े सामर्थ्य को देखा था। பவுலுடைய வாழ்க்கையில பலன் அற்று போகவில்லை। पौलुस के जीवन में उसने कोई बल को नहीं खोया। நல்ல பலத்தோடு கர்த்தருடைய அந்த வேலையை அவன் செய்து அங்கே और முடித்தான்। अच्छे बल के साथ ही उसने परमेश्वर की सेवकाई को पूरा किया। ஹல்லேலூயா। हालेलुया। எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகம் இருக்கும்போது பிசாசுக்கு ஒரு வேலை இருக்காது? कितने लोग कह सकते हैं अगर परमेश्वर का उपस्थिति है तो शैतान का कोई काम எவ்வளவாய் नहीं। கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்களோ जितना परमेश्वर के सम्मुख को आप महत्व देते हैं, எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகம் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறதோ जितना परमेश्वर की उपस्थिति आपके जीवन में है, அதுல அவன் செயலற்று போகிறவங்க வாழ்க்கையில ஒரு சேதம் வராது। और उतना ही शैतान हारते और आपके जीवन में कोई भी हानि नहीं பிசாசின் पहुंचा தந்திரங்கள் पाएगा। உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது। शैतान की जो युक्तियां आपके जीवन में काम नहीं हो உங்க सकते। வாழ்க்கையில எப்படி அந்த ஜனங்கள் வல்லமையை கண்டார்களோ जैसे वो लोगों ने सामर्थ को देखा था, அப்படி உங்க வாழ்க்கையில கூட ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை वैसे காணுவார்கள்। आपके जीवन में परमेश्वर के सामर्थ को लोग देख पाएंगे। ஹல்லேலூயா। हालेलुया। நாம் எழுந்து நின்று கர்த்தரை जो ஸ்தோத்திரிப்போம்। हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। ஜனங்கள் நினைத்தார்கள் இவன் ஒரு கொலை பாதகன் மரித்து போவான்। लोगों ने सोचा कि हथियार है जल्दी मर जाएगा। இப்போ இல்ல அப்போ கொஞ்ச நேரத்துல மரித்து போவான்னு எதிர்பார்த்தார்கள்। उन्होंने सोचा कि थोड़े समय में वो पौलुस मर जाएगा। அந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை கண்டார்கள்।